குர்ஆனை மனனம் செய்வதற்கும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் தஜ்வீது கட்டாயமா? தஜ்வீது கட்டாயமான்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி அதிலே கேட்குறாங்க, சஹீஹுல் புகாரி 3219 ஹதீஸில் 7 விதமாக ஜிப்ரீல் ஓதி காமித்ததாக வருகிறது. ஹப்ஸ் மற்றும் வருசு குர்ஆன் என்று இருப்பதாக கூறுகிறார்களே, இது உண்மையா? இதை எப்படி விளங்குவது அப்படின்னு சொல்லி நபீலாங்கிறவங்க கேட்குறாங்க. 2 விஷயம் கேட்குறாங்க. ஒன்று குர்ஆனை தஜ்வீது முறையில் தான் குர்ஆனை ஓதணும் அப்படிங்கிறாங்களே, அப்படி தான் ஓதணுமா, ஓதி கொடுக்கணுமா? ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் குர்ஆனில் 7 விதமாக அருளப்பட்டிருக்கிறது. அதில் ஹப்ஸு கிராத்துன்னு ஒன்று இருக்கிறது, வருசு கிராத் என்று ஒன்று இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதெல்லாம் சரியா? அதை எப்படி தான் வழங்கி கொள்வது? அப்படி புகாரில் கூட ஹதீஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முதல்ல தஜ்வீது விஷயத்தை எடுத்துக்கிறோங்க. தஜ்வீது என்றால் அது ஜவ்வத என்பதிலிருந்து உள்ள மஸ்தர், அதாவது அது வினை சொல்லு தான். அந்த வினை சொல்லேருந்து வந்தது தான் தஜ்வீதுங்கிறது. ஜவ்வதுன்னு சொன்னால் நல்லா வலுவாக்குறது, உறுதிப்படுத்துறதுன்னு அர்த்தம். தஜ்வீது என்று சொன்னால் என்னது? அதை சீராக செய்தல், சரியாக செய்தல்னு அதுக்கு நேரடி அர்த்தம். தஜ்வீதுன்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு காரியத்தை செய்கிறோம், செய்வனை திருந்த செய்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த திருந்த செய்வதற்கு பேர் தான் ஜவ்வத. ஒரு காரியத்தை செஞ்சான்னு சொன்னால் செஞ்சான்மோ, நல்லா செஞ்சான்னு சொன்னால் செவ்வனை செய்தான், சீராக செய்தான்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை சிறப்பான முறையில் செய்தல் என்று தான் தஜ்வீதுங்கிறது. ஒரு துணியை தைக்கிறோம், எல்லா டெய்லரும் தைக்க தான் செய்கிறான். சில பேர் நல்லா தைக்கிறான்னு பேர் வாங்கியிருப்பான். ஜவ்வத, இந்த ஆடையை நல்லா அவன் தைச்சிருக்கிறான். அதான் தஜ்வீதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், திறம்பட சிறப்புற செய்தல், நல்லபடியாக செய்தல் அர்த்தம். சாப்பாடை சமைக்கிறோம், எல்லோரும் சமைச்சாலும் ஒருத்தன் சமைக்கிறது நல்ல சிறப்பாக இருக்குல்ல, தூக்கலாக இருக்குது, எண்ணெயெலாம் நல்லா போட்டிருப்பான். இப்போ அந்தந்த பொருள் அந்தந்த அளவில் போட்டான்னு சொன்னால் அந்த திறம்பட செஞ்சுருக்கிறான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் குர்ஆனை ஓதுறான், அதை திறம்பட ஓதுதல்ன்ற அர்த்தத்துக்கு தான் தஜ்வீதுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது. அப்போ தஜ்வீது அவசியமானு கேட்டால், குர்ஆனை திறம்பட நல்லபடியாக தானே ஓதணும். அல்லவே குர்ஆன் ரத்திலில் குர்ஆனை தர்த்தீலா, குர்ஆனை நல்ல திருத்தமாக ஓதுவீராக அப்படின்னு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். குர்ஆனை ஓதுவதாக இருந்தால் என்ன செய்யணும்? அந்த உச்சரிப்புகள்லாம் சரியான முறையில் வரக்கூடிய வகையில் ஓத வேண்டும். ஆனால் தஜ்வீதுங்கிற பேரில் உதாரணமாக ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்துக்கு அந்த மொழிக்காரங்க ஒரு துணியில் அதை சொல்லுவாங்க, ஒரு உச்சரிப்பு வச்சுருப்பாங்க. அந்த மொழிக்காரங்க என்ன உச்சரிப்பில் சொல்கிறாங்களோ அந்த உச்சரிப்பில் அதை நம்மளும் சொல்லணும். ஏன்னா அந்த மொழியில் உள்ள தமிழில் உள்ள ஒரு வார்த்தை பழம்னு இருக்குது. இந்த பழம்னு லானான்னு வச்சுருக்கோம்ல, இந்த லானா உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. அவன் இந்த வாழைப்பழம்னு சொல்வதாக இருந்தால் நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படி தான் அவன் சொல்லணும். அதை இல்லாட்டி அவன் இங்கிலீஷில் பனானான்னு சொல்லிட்டு போகிறான். இந்த வாழைப்பழம்னு சொல்ல விரும்பினான்னு சொன்னால் அப்படி சொன்னேன், வாழைப்பழம்னு சொல்லக்கூடாது. இந்த வாழைப்பழம் என்பதை என்ன மாதிரி சொல்லணும்னு தமிழில் வச்சுருக்கிறோமோ அதன்படி அவன் சொல்லிவிட்டான்னு சொன்னால் செவ்வதை நல்லா கரெக்டாக சொல்லிட்டான்னு அர்த்தம். அப்போ அந்தந்த மொழியில் இப்போ இந்த ஹேண்டு ஒரு இருக்குது, ஹாண்டு ஒன்று இருக்குது, ஹாண்டு ஒன்று இருக்குது, ஹாண்டு ஒன்று இருக்குது, 3 ஹா இருக்குது நம்ம அரபி மொழியில். அந்தந்த ஹாவை அந்தந்த உச்சரிப்பில் கொடுத்துட்டான்னு சொன்னால் ஜவ்வதை கரெக்டாக செஞ்சுட்டான். இப்போ அல்ஹம்துலில்லாஹிக்கு பதிலாக அல்ஹம்துங்கிறான் ஒருத்தன், இவன் தஜ்வீதுக்கு மாற்றமாக வரான். தஜ்வீதில் இதை சீராக ஓதலை. அந்த மக்கள் என்ன மாதிரி அதை உச்சரிப்பார்களோ அப்படி உச்சரிக்காமல் இஷ்டத்துக்கு உச்சரிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் ஒரு உச்சரிப்பு வைத்திருக்கிறார்கள். சில ஹர்ஃபுடைய உச்சரிப்புகள் தமிழ் உச்சரிப்பு மாதிரியே இருக்கும். ஆனாங்கிறது அவன் சொன்னால் நம்ம சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 மொழியிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈல்ங்கிறது அங்கே இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஹானா மாதிரி சில ஹர்ஃபுகள் டிஃப்ரெண்ட்டான உச்சரிப்பு இருக்கும். அப்போ நீங்கள் வேற்றுமொழி பேசுகிற ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், அரபு மொழியில் இக்ரவுல் குர்ஆன் பில் ஹூனில் அரப், அரபுகளுடைய உச்சரிப்புகளில் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது அரபில் இருக்கிறதுனால எந்தெந்த மொழியில் இருக்கோ அந்த மொழியில் உச்சரிப்பு இப்படி தான் ஓதணும். அதன்படி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தஜ்வீது ரொம்ப அவசியம். தஜ்வீதுன்னா இந்த அர்த்தத்தில் உள்ள தஜ்வீது அவசியம். ஆனால் தஜ்வீதுங்கிற பேரில் இவங்க அடிக்கிற கூத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. தஜ்வீதுங்கிற பேரில் என்ன செய்கிறான்னு கேட்டால், குர்ஆனை ஓதிக்கிட்டே வர்றோமா, ஓதிக்கிட்டு வரும்போது அதை வக்ஃபுக்குன்னு ஒரு சட்டம் வச்சுக்கிறான். இந்த இடத்தில் நிறுத்த வேண்டும், இந்த இடத்தில் நிறுத்தக்கூடாது, இந்த இடத்துல வக்ஃப லாசிம் கட்டாயம் நிறுத்தணும், இந்த இடத்துல வக்ஃப ஜாயிஸு நிறுத்துறது கூடும், இந்த இடத்துல லாம் அலிஃபுன்னு போட்டிருப்பாங்க, நிறுத்தவும் செய்யலாம் நிறுத்தாமல் இருக்கலாம். நிறுத்துறதுக்கு நீ இடம் சொல்கிறது அரபு மொழியில் இந்த சட்டம் இருக்குதா? அரபு இது மாதிரி தஜ்வீத் நீ சொல்வதாக இருந்தால் குர்ஆன்லேருந்து அதுக்குரிய சட்டத்தை நீ சொல்லணும், இல்லைன்னா ஹதீஸ்லேருந்து சொல்லணும்.
அல்லது இந்த மொழிக்கு அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தால் அந்த மொழியுடைய சட்டத்தில் இருந்தாலும் சொல்லணும். குர்ஆனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சட்டத்தை இவங்கெல்லாம் உண்டாக்குறாங்க. எப்படி உண்டாக்குறாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் மூச்சு விட்டான்னு வைங்க, மர அர் ரஹ்மான் ரஹீம்னு ஆரம்பிப்பாங்க. அதான் அர் ரஹ்மான் தான் சொல்லிவிட்டே மர அர் ரஹீம்னு ஆரம்பிக்க வேண்டியதானே. அந்த எல்லாம் தஜ்வீதுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா குர்ஆனை ஓதிட்டு வருவாங்க. ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் அடுத்தது தானே போகும். நிறுத்திட்டு அடுத்து என்ன செய்வோம், அடுத்த வார்த்தை என்ன படிப்போம். நிறுத்திவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ரிவர்ஸில் போயிட்டு வருவாங்க. போயிட்டு அப்போ 2 தடவை 3 தடவைலாம் ஒரு வார்த்தையை உச்சரிக்கிற மாதிரி வரும். அப்போ அந்த மாதிரி இதுக்கு பேர் தஜ்வீதுன்னு வச்சுருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்த? இப்படி குர்ஆனில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கா? அல்ல அரபு மொழியில் அதான் வழக்கமா? அப்போ குர்ஆன் அல்லாத புஸ்தகத்தை அப்படி தான் படிக்கிறான் அவன். அரபியில் வழக்கமாக இருந்தால் குர்ஆனை மட்டும் அப்படி படிக்க மாட்டான். அரபு மொழியில் எல்லா புஸ்தகத்தை படித்தாலும் அப்படி தான் படிப்பான். அது எனக்கு குர்ஆனுக்கு மட்டும் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சட்டத்தை நீங்களாக உண்டாக்குறீங்க. மார்க்கமாக உண்டாக்கி தந்திருந்தால் அது ஓகே. அப்போ இவங்க இந்த தஜ்வீதுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த விளையாடுறாங்க, கடிச்சு குதறாங்க குர்ஆனை. அதை என்ன அப்படி தான் செய்யணுங்கிறாங்க. எல்லா ஹாஃபில்கள் ஓதுன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்படி தான் கற்றுட்டே கொடுக்குறாங்க. தஜ்வீதுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல நிறுத்துறது என்பது அவனுடைய உடலுடைய சக்தியை பொறுத்த ஒரு விஷயம். நல்ல மூச்சு தரன் உள்ள ஒருத்தர் செய்வார், 5 ஆயத்தை கூட ஒன்றா ஓதுவார். அது தப்பு கிடையாது. ஒருத்தர் ஒரு ஆயத்தையே ஓத முடியாது, பாதியில் நிறுத்திடுவார். பாதியில் நிறுத்தினா உனக்கு என்ன விட்டத்தில் மறவோது, பாதியில் நிறுத்தி விட்டால் அதுக்கு முந்தி ஒரு 4 வாசகத்துக்கு போயிட்டு திருப்பி வரணும்னு சொல்கிற. இப்படி தான் எல்லாம் வழங்கி வச்சுருக்கிறாங்க. இது எங்கேருந்து விளங்குனீங்க? அப்போ அக்கீமு சலாத்தை வாத்து சக்காத்தை ஒரு கவுமார் ராக்கின்னு இருக்குன்னு வைங்களேன். அக்கீமு சலாத்தை வாத்து சக்காத்தான்னு நிறுத்திட்டான்னு வைங்க, அடுத்த வார்த்தை ஒர்க்கவுங்கிற ஒர்க்கவுன்னு சொல்ல மாட்டான், ஆத்து சக்காத்தை ஒர்க்கவும்பா. அங்கேருந்து வரணுமா போயிட்டு. அப்போ ஆத்து சக்காத்தை 2 தடவை இறங்குனுச்சா? குர்ஆனில் ஒரு தடவை எல்லாம் சொல்லியிருக்குமா, நீ 2 தடவை சொல்கிற? அந்த வசனத்தை ஓதும் பொழுது நீ இன்னொரு தடவை அடிச்சின்னு சொன்னால் அப்போ இன்னும் 2 தடவை அந்த வார்த்தை இருக்குன்ற அர்த்தமாகும்ல. அப்போ குர்ஆனில் விளையாடுறதுக்கு பேர் தஜ்வீதா? அப்போ தஜ்வீதுங்கிற பேரில் இவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் எல்லா முக்கால்வாசி விஷயங்கள் இவங்களாம் உண்டாக்கிட்ட. நீ தஜ்வீது சொல்லிக் கொடு, அது 3 அம்சத்தில் இருந்தால் தான் நீ தஜ்வீது. நீ எதை சொல்கிறியோ அப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கணும், நீ எதை சொல்கிறியோ அப்படி ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கணும், அல்ல நீ எதை சொல்கிறியோ அது அந்த மொழியில் உள்ள சட்டத்திலாவது இருக்க வேண்டும். அரபு மொழியில் அப்படி தான் வழக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அரபு மொழியில் உள்ள எல்லாத்துக்கும் உள்ள சட்டமாக அது இருக்கும். குர்ஆனுக்கு மட்டுமில்லை, ஹதீஸுக்கு மட்டுமில்லை, ஒரு கதை புஸ்தகத்தை நீ வாசித்தா கூட அப்படி தான் வாசிக்கணும்னு வரணும். அப்படி வாசிக்கிறது இல்லை. அப்போ குர்ஆனுக்கு மட்டும் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் இதுக்கு உண்டாக்குறீங்க. அது தஜ்வீதுங்கிற பேரில் நடக்கிற கூத்துக்களாக இருக்குது. உச்சரிப்பை நல்லா ஓதுறதுக்கு தான் தஜ்வீது, அது ஓகே. அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த 7 கிராத்து 7 வகையாக குர்ஆன் அருளப்பட்டதுங்கிறாங்கள்ல, அதுக்கு 3219வது ஹதீஸை அவங்க எடுத்து காட்டுறாங்க. 3219 மட்டுமில்லை, இன்னும் பல ஹதீஸுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விதமாக அருளப்பட்டது என்று சொன்னதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. குர்ஆன் ஒரு முறையில் அருளப்படவில்லை, 7 முறையில் அருளப்பட்டிருக்கிறது. 7 முறையில் அருளப்பட்டாலும் 7ல் எதை ஓதினாலும் அது குர்ஆன் தான் என்ற கருத்துப்பட சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அதுக்கு ஒரு சாம்பிள் சொல்வதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹிஷாம் இப்னு ஹக்கீம் என்பவர் ஃபுர்கான்கிற சூறாவை ஓதுறார். இதாக ஹிஷாம் என்பவர் ஓதுகிறாரு. அதை உமர் கேட்குறார். கேட்டார்னு சொன்னால் உமர் அந்த மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறார்ல, அதுக்கு மாற்றமாக இவர் ஓதுறார். அந்த ஃபுர்கான்கிற சூறாவை உமர் எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாரோ அதுக்கு மாற்றமாக ஹிஷாம் என்பவர் ஓதுகிறார். ஓதுனவுடனே இப்போ உடனே ரசூலுல்லாஹ்ட்ட இழுத்துட்டு வந்துடுறாங்க, இது என்னப்பா செய்யுதுன்னு சொல்லி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது இவர் என்ன மாதிரி ஓதுறான்னோன்னு ஓத சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே சரிதான், நீ ஓதும் சரிதான், நீ என்ன எந்த இடத்தில் அப்படி குறிப்பிட்டார்கள்னு வரல, எந்த வாசகத்துக்கு சொன்னார்கள்னு வரல. பொதுவாக இவர் ஓதுறையும் கேட்குறாங்க, இதுவும் கரெக்டு தான், இவர் ஓதுறையும் கேட்குறாங்க, அதுவும் கரெக்டு தான். குர்ஆன் 7 விதமாக அருளப்படுது, எது 7மோ அதை ஓதிக்கிறங்க அப்படிங்கிற ஹதீஸ் புகாரில் 2419வது ஹதீஸாக இப்படியும் வந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன ஹதீஸோடு அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரசூல் சார் ஜிப்ரீல் எனக்கு ஒரு முறையில் ஓதி காட்டினார், நான் கொஞ்சம் அதிகப்படுத்தி கேட்டுக்கொண்டே இருந்தேன், கடைசியாக 7 முறையில் வரைக்கும் வந்துட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் 3219வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி இதே கருத்துப்பட இதே புகாரில் நிறைய இருக்குது. இதே புகாரில் 4992 வருகிறது, இன்னும் பல இடத்துல வருது. அப்போ குர்ஆன் 7 விதமாக அருளப்பட்டுச்சு என்று சொன்னால் குர்ஆனை தொகுத்தாங்கல்ல, அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை எடுத்தாங்கல்ல,
அவங்க வந்து 7 புஸ்தகமாக வந்து ஆக்கி தந்திருப்பாங்க. 7 விதமாக அருளப்பட்டால் என்ன செஞ்சுருப்பாங்க, 7 விதமாக அந்த புத்தகத்தை தந்திருப்பாங்க. ஒரு 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 புஸ்தகமாக தான் ஆக்குனாங்க. எல்லாருடைய எழுத்துக்களையும் வாங்குகிறாங்க, அதன்படி அதை தயாரிக்கிறாங்க. அபூபக்கர் அவர்கள் தயாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குரானை இதான் குரான் ஆக்கிடுறாங்க. அதான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு செஞ்ச வேலை அதுதான். குரான் இதுதான் ஆக்கிட்டாங்க. அப்போ ஏன் ஒரு குரான் ஆக்குனாங்க? 7 விதமாக ஆக்கியிருந்தாங்கன்னு சொன்னால் இது ஒரு வகை, இன்னொரு வகையை போடுங்க, இது இன்னொரு வகை அப்படின்னு சொல்லி ஒரு 7 குரானை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, எடுத்து தயாரிச்சிருப்பாங்களே. அப்போ ஏன் அந்த கொஸ்டின் வரல? நீங்கள் எனக்கு ஒன்று தானே எழுதியிருக்கீங்க, இது யார் எங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? அப்போ 7 விதமாக அருளப்பட்டுச்சு என்பதுன்னு ஒன்று என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் உதாரணத்தில் எடுத்து காட்டுறேன். 7 கிராத்துங்கிற பேரில் எவ்வளோ பைத்தியம் விளையாடி இருக்கிறாங்கன்னு நான் காட்டுறேன். ஆனால் இது முதல்ல விளைக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ குரான் 7 முறையில் அருளப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் 7 குரானை அபூபக்கர் எடுத்தாரா? உஸ்மான் வந்து பிரதி எடுத்து உலகமெல்லாம் பரப்புனார, ஒவ்வொரு நாட்டுக்கும் 7 பிரதி அனுப்பி வச்சாரா? இந்த மாதிரி வச்சுக்க, அல்லது இந்த மாதிரி வச்சுக்க, அல்லது இந்த மாதிரி வச்சுக்கன்னு செஞ்சாரா? ஒன்றா? அப்போ அன்றிலிருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் குரான் என்று நம்ம கையில் வந்திருக்கிறத ஒன்று தானே வந்துருக்குது. அப்போ இங்கே 7 முறையில் அருளப்பட்டுச்சு. அப்போ 7 முறையில் அருளப்பட்டதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிற விதம் இருக்குல்ல, அரபுகள்லையே ஒவ்வொரு நம்ம தமிழை எடுத்துக்கிறோமே, சென்னை தமிழ்னு ஒரு தமிழ் இருக்கிறது, நம்ம திருநெல்வேலி நெல்லை தமிழ்னு ஒரு தமிழ் இருக்கிறது, மதுரை தமிழ்னு ஒரு தமிழ் இருக்கிறது, தஞ்சாவூர் தமிழ்னு அது சோழ நாட்டு தமிழ் தனியாக இருக்குது. அப்போ தமிழ்ங்கிற ஒரு பாஷையில் ஒரு பாஷை தான். அந்த பாஷை இப்போ தான் உதாரணத்துக்கு சொன்னோம்ல, அந்த மருதாணின்னு சொல்கிறாங்கல்ல, ஒருத்தர் மருதாணிங்கிறான், ஒருத்தர் மறுவண்டிங்கிறான். அதை சொல்லும் பொழுது அப்படி தான் சொல்கிறான். உதாரணமாக 80ன்னு நம்ம சொல்லுவோம், தஞ்சாவூரில் 80ம்பாங்க. 80க்கு மட்டும் லானா போட்டு விட்ருவாங்க. தஞ்சாவூரில் செய்வாங்க 81, 82ம்பாங்க. தஞ்சாவூர் பாஷையில் தஞ்சாவூர் பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் 80ங்கிறது சொல்ல மாட்டாங்க. அப்போ 80ங்கிறது 80ம்பாங்க. அப்போ 80ங்கிறது 80 ஒன்று தானே. அவன் அப்படி பழகணும், அப்படி தானே செய்வான். அந்த மாதிரி குரானில் ஒரு 80ன்னு வருதுன்னு வைங்க, நீங்கள் சென்னையில் உள்ளாலும் 80ம்பீங்க. அவன் என்ன தெரிஞ்சதுனால 80 தான் தஞ்சாவூர்காரன் சொல்லுவான் உதாரணமாக. இதுதான் 7 வகைங்கிற. 7 வகைன்னு சொன்னால் வட்டார வழக்குகள், அதே சொல் அப்படி இருக்கும். அதை வாசிக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாசித்தாங்கன்னு சொன்னால் ஒரு 7 விதமாக. ஒரு உதாரணமாக வந்து இந்த எகிப்துக்கு போனீங்கன்னு வைங்க, எகிப்தில் வந்து அந்த ஹா இருக்குல்ல, அந்த ஹா வந்து கான்னு சொல்லுவான். உலுகா காமா. இந்த காங்கிறதே இல்லை இவங்கள்ட்ட. ஆனால் அவன் அப்படி தான் ஓதுவான். அப்துல் பாசித் வரைக்கும் அப்படி தான் ஓதுவாங்க. அந்த ஹாங்கிறது வந்து என்ன இல்லை, அந்த எகிப்து ஆட்களுடைய நாக்குக்கு வரமாட்டேங்குது. அவன் என்ன செய்யறான், ஹாவையெல்லாம் கான்னு சொல்லுவான். அப்போ அந்த அது சொல்லலாமான்னா சொல்லிட்டு போ, அது ஒரு வட்டார வழக்கு தானே, அதே சொல்லத்தானே அப்படி உச்சரிக்கிற. அப்போ அந்த மாதிரி வந்து அதனால தான் ஒரு குரானில் எல்லாம் அடங்கிருச்சு. 7 ஆக்கலை. 7 ஆக்காமல் இருந்ததுலேருந்து என்ன விளங்குதுன்னு அந்த ஒரு குரான் தான். அதை வாசிக்கும் பொழுது சில பகுதிகளில் சில சொற்களை ஒரு விதமாக வாசிப்பார்கள், இன்னொரு சொற்களை அந்த அந்த உச்சரிப்பை கொஞ்சம் மாற்றி வாசிப்பாங்க இன்னொரு ஏரியாவில். அது சரியாக இது சரியான ரெண்டும் சேர்ந்து தான் போ, 7 விதமாக செஞ்சுட்டு போ. வாசிக்கிறது அந்தந்த மொழியை பொறுத்து தானே வாசிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அரபுகளில் இருந்திருக்கு. அதைத்தான் குறிக்குமே தவிர 7 வகையாகன்னா அது வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களாக இருந்துச்சின்னு சொன்னால் அனைத்தையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், இன்னானஹு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த திக்ரை, இந்த குர்ஆனை நாம தான் அருள் இருக்கிறோம், நாம் பாதுகாப்போம்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாப்போங்கிறது உண்மையாக இருந்தால் அந்த 7 வகையுமே நான் பாதுகாக்கப்படலை. நீங்கள் சொல்கிற அர்த்தம் 7 கிராத்துக்கு அந்த அர்த்தமாக இருந்தால் 7 எதுக்கு பாதுகாக்கப்படலை? மீதி உள்ளதை எரிச்சார் உஸ்மானு. ஒன்று தான் ஆளாளு குரான் கொண்டு வந்து தொலைச்சி விட்டாரா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து இதுதான் குரான், இதுக்கு மேலே வந்து எனக்கு ஏன் குரானில் அப்படி இருக்குது, ஓன் குரான் அப்படின்னு வந்தீங்கன்னு சொன்னால் நடக்கிறத வேறன்னு சொல்லி நினைஞ்சார். ரொம்ப அதாவது ஜாமியுல் குரான் அவருக்கு பேர், குரானை திரட்டியவர்னு மிகப்பெரிய தொண்டாற்றியவர், அவருக்கு வந்து அந்த பேரை கொடுத்தாங்க. அப்போ அந்த குரானில் வந்துக்கிட்டு மீதி உள்ள பிரதிகள்லாம் எரிச்சிடணும், இதுதான் குரான், அனைவரும் ஏற்றுக்கொண்ட இதுதான் குரான் அவர் சொன்னார். அப்போ யாராச்சும் 7 வகை இருக்குன்னு சொல்லி இது ஒரு வகையில் சேர்த்துக்கிறங்கன்னு சொல்லலை, அதையும் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற 7 வகைங்கிற அர்த்தம் ஒரு வகை தான். அந்த ஒரு வகையை 7 விதமாக உச்சரிக்கலாம். சில சொற்கள் என்ன செய்யும் 7 விதமாக வரும். இவன் ஒரு மாதிரியாக உச்சரிப்பான், அவன் ஒரு மாதிரியா, இப்படியான சில சொற்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படி எவனா ஓதிட்டு அது பாவமாயிருமோ, என் உம்மத்துக்கு சிரமமாயிருமே, இவனுக்கு வந்து இந்த வாழைப்பழம் வராது. சில பேருக்கு வாஷப்பசம்பாங்க, சில ஊரில் நான் ஷாப்போட்டே சொல்லுவாங்க வாஷப்பசம்பாங்க தமிழ்லையே. அப்போ இவன் அப்படி தான் சுட்டு போட்டாலும் வராதுன்னு வைங்க.
அப்போ இவன் வந்து அதை அந்த மாதிரி குரானில் இருக்கிற வாய்ச்சிட்டான குற்றவாளியாவன் சரிடா அதுவும் மொழியில் உள்ளது போ, அதுவும் ஒரு வட்டாரத்தில் இருக்குமே, அதனால் ஏற்றுட்டு போயிட வேண்டியதான். அந்தந்த வட்டாரத்தில் அந்த உச்சரிப்பு இருக்கும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு போகிறதுங்கிற அந்த அர்த்தம் தான் இருக்க முடியுமே தவிர 7 வகையாக குரான் 7 தடவை அருளப்பட்டுச்சுன்னு சொன்னால் 7 தடவை அருளப்பட்டதும் 7ஆக பாதுகாக்கப்படணும்ல. 7ஆக பாதுகாக்கப்படணும். உம்மத்தில் யாருக்குமே நினப்பு வரலையே. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு அபூபக்கரை திரட்டும் பொழுது, ஸைத் இப்னு சாபித் தலைமையில் திரட்டும் போது, அவர் பல அறிஞர்களை கூட்டி வச்சு திரட்டும் பொழுது யாருமே என்ன செய்யலை, 7 வகையாக பிரித்து எழுதுங்க, 7ஐயும் தொகுத்து காட்டுங்க, 7 விதமாக தொகுத்து மக்கள்கிட்ட கொடுங்க, 7 விதமாக அருளப்பட்டிருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்ல வேண்டிய இடம் அதுதானே. அப்படி ஒன்று இருக்குமே ஆனால் சொல்ல வேண்டிய இடம் அதுதான். அந்த இடத்துல யாருமே சொல்லவில்லை. அப்போ அந்த 7ங்கிற வகைக்கு என்ன அர்த்தம்? 7 வகைங்கிறது இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் 7 வட்டாரங்களில் 7 விதமாக சில சொற்களை உச்சரிப்பார்கள். அவரவர் உச்சரிப்பது ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அவன் அரபி தான், அவன் அரபியனாக இருக்கிறான், அவன் அரபியில் அந்த சொல் அப்படி தான் உச்சரிப்பான் என்று சொன்னால் உச்சரிச்சுட்டு போங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் வீணஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் 7 கிராத்துன்னு சொல்லிட்டு குரானில் உள்ளதையெல்லாம் வந்துக்கிட்டு குரானை கேலிப்படுத்துகிற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரியெல்லாம் எழுதி வச்சுக்கிற ஒரு விஷயத்தை காட்டணும். உதாரணம் புகாரில் வந்து இது தெரிஞ்சுட்டு விஷயத்துக்கு போகிறோம். 4987 என்ன வருதுன்னு கேட்டால் உஸ்மான்கிட்ட வந்து மக்கள்லாம் சொல்கிறாங்க, அசர்பைஜான் இதெல்லாம் அர்மேனியாவெல்லாம் வெற்றி பெற்றாச்சு, அங்கே எல்லாம் இஸ்லாம் பரவிருச்சு, குரான்னு சொல்லி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு கெட்டு போயிடக்கூடாது, குரானுடைய பிரதிகளை எல்லா பக்கமும் அனுப்பி வைங்கன்னு உஸ்மான்கிட்ட முறையிடுறாங்க. இப்படி முறையிடுறாங்க. அதற்கு ஹாதிகள் உம்மத்த கபுல இஹ்தலிஃபு ஃபில் கிதாபி இஹ்திலாஃபல் யஹூதி ஒன் நசாரா, யஹூதி நசாராக்கள் வேதங்களில் முரண்பட்டது போல் குரானில் முரண்படுவதற்கு முன்னால் அதை சீர் செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா உஸ்மான்கிட்ட முறையிடுறாங்க. உஸ்மான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அபூபக்கர் அவர்களுடைய தொகுத்த அந்த குரான் வந்து ஹப்சாட்ட இருக்குது. அபூபக்கர் தொகுத்த குரான் அவங்க கையில் இருந்துச்சு. அவங்களுக்கு பிறகு உமர்ட்ட வந்துச்சு. உமர்ட்ட பிறகு உமருடைய மகள் ஹப்சா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. அதை வாங்க விட்டாங்க. வாங்க விட்டு அதை பிரதி எடுத்துக்கொண்டு அந்த பிரதியை இந்த உலகம் பூரா எல்லா பகுதிக்கும் ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு பிரதி அனுப்பி வச்சாங்க என்று வைத்துவிட்டு மீதி உள்ள எல்லாத்தையும் எரிச்சிருங்க என்று கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி எல்லாம் அந்த ஹதீஸெல்லாம் இப்போ நான் சொன்னதில் இருக்குது. அப்போ வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்போ குரான் இதே 3506 ஹதீஸ்லையும் இருக்குது. இதே விஷயம் வந்து 4987 இருக்கிறது புகாரில். என்ன இருக்குன்னு கேட்டால் குரான்கிற பேரில் வந்து ஆளாளுக்கு சொல்லிட்டு போயிடக்கூடாது என்பதற்காக ஒரு குரானைத்தான் அபூபக்கர் தொகுத்தார்கள். அது உமர் கையில் இருந்துச்சு. பிறகு உமருடைய மரணத்துக்கு பிறகு ஹப்சாவுடைய கையில் வருகிறது. அந்த இதை வாங்க விட்டு என்ன செய்கிறார் உஸ்மான், அதை வச்சு பார்த்து அதே மாதிரி நிறைய பிரதிகள் எடுக்க ஏற்பாடு செய்கிறாரு. அந்த பிரதிகளை வந்து ஒவ்வொரு இஸ்லாம் ஆட்சி புரிந்த இஸ்லாம் எங்கெல்லாம் நுழைஞ்சிருச்சோ அந்த நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி வைத்து இதை வந்து மூலப்பிரதியாக வச்சுக்கிட்டு இதை செக் பண்ணிக்கிறங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போ குரான் வந்து பாதுகாக்கப்பட்டது ஒரு பிரதியாகத்தான் பாதுகாக்கப்பட்டு இருக்குது. இதை நம்ம விளங்கிக்கிறணும். அப்போ இவங்க கிராத்துங்கிற பேரில் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், உதாரணமாக இப்போ 2வது சூறாவில் 198வது வசனம், 2வது சூறாவில் 198வது வசனத்தை எடுத்துக்கிறங்க. இது 198 மேலே இருக்கிறது. இதில் வந்து என்ன வாசகம் வருதுன்னு கேட்டால், லைஸ அலைக்கும் ஜுனாகும் அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், இந்த வாசகத்தை வச்சுக்கிறங்க. அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும்னு குரானில் இருக்கிறது. உஸ்மான் தொகுத்த குரானில் அதுதான் இருந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் உங்கள் கையில் இருக்கிற குரான்லேயும் இதுதான் இருக்குது. எப்படி இருக்குது? அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும். இந்த ரப்பிக்கும்க்கு அப்புறம் ஒரு வார்த்தையை சொருவி இப்னு அப்பாஸ் ஓதுறாரு. அது எங்கே வருது? புகாரில் 2050 ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டால், அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி, ஃபி மவாசிமில் ஹஜ்ஜிங்கிற சிவப்பு கடலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த வார்த்தை அந்த வசனத்துக்குள்ளே சொருவி அவர் ஓதுறார். கராஹா இப்னு அப்பாஸ் இப்படி தான் ஓதினார்னு வருது. அப்போ அல்லாஹுடைய உஸ்மான் மூலமாக பாதுகாத்திருக்கிற எழுத்து மூலமான மூலப்பிரதியில் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜிங்கிற ஒரு சொல்ல இல்லை. அந்த கருத்து தான் ஹஜ்ஜுடைய காலத்தில் வியாபாரம் பண்ணலாங்கிறத அது சொல்லுகிறது. அவர் விளக்கமாக சொல்வதை நினைச்சிட்டாங்கன்னா அவர் ஓதினார் கிராத்துனாக்கி லைஸ அலைக்கும் ஜுனாகுன் அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு ஓதுறாங்க. இப்படித்தான் இப்னு அப்பாஸ் ஓதினார் என்று புகாரியில் இருக்குது. இப்படி ஓதினால் இது குரான் பாதுகாக்கப்பட்டுச்சு. இதுக்கு பேர் கிராத்தா? கிராத்துன்னு சொன்னால் இல்லாத ஒரு வார்த்தையை சொருகிறதுக்கு பேர் கிராத்தா? இருக்கிறதையே கொஞ்சம் ஜுனாகுங்கிற பேரில் ஒருத்தன் ஜனாகுன்னு சொல்லுவாங்கன்னா சொல்லிட்டு போங்க. ஒரு ஏரில் இருந்தால் ஜுனாகுங்கிற வார்த்தை இருக்குது,
ஒரு ஏரியாவில் ஜுனாகுண்டு பயன்படுத்தாமல் அதை ஜனாகுண்டு சொல்லுவாங்கன்னு இருக்குது அரபுகளில். ஜனாகுண்டு வாசிட்டு போங்க, அதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர இதே வார்த்தை தான் இருக்கும். அதை வாசிக்கிற விதமாக சில வித்தியாசங்கள் இருந்தால் அதை இஸ்லாம் அங்கீகரிச்சுக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றில் இவர் எதுக்காக வேண்டி மவாசிமில் ஹஜ்ஜின்னு ஓதுனார்? இது புகாரில் 2050 இருக்கிறது, 2098 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ இது என்னென்னா குரான் பாதுகாக்கப்படலைன்னு காட்டுதா? இது 7 கிராத்தான். கிராத் 7 ஆதாரம் என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ் ஓதுனதை பாருங்கள். எல்லோரும் ஓதுறது எப்படி? இப்னு அப்பாஸ் ஓதுறது எப்படி? ஒரு அறிவுகளும் எப்படி வழங்கினேன்? இப்னு அப்பாஸ் தப்பாக தான் வழங்கிட்டு போ. அல்லது விளக்கம் இருக்கிற ஹஜ்ஜுடைய காலத்தில் வியாபாரம் செய்வதை பற்றி இது பேசுகிறது. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்வது குற்றம் இல்லைன்றதுக்கு அர்த்தம். அதாவது ஹஜ்ஜி நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு கருதிக்கிட்டு இருந்தாங்க. அது செய்யலாம்ங்கிறதுக்கு அருளப்பட விளக்கத்தையும் சேர்த்து சும்மா சொல்லியிருப்பார். விளக்கமாக சொன்னது போய் கிராத்துன்னு என்ன அர்த்தம்? அப்போ லைசா அலைக்கும் ஜுனாகுன் அன் தப்பு ஃபலம் ரப்பிக்கும் என்பது மட்டும்தான் வசனம். ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜிங்கிறது சேர்க்கப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் குரான் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், குரான் அந்த 7 கிராத்துங்கிற கூட்டமெல்லாம் இதை ஏற்றுக்கிறது. அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ குரான் பாதுகாக்கப்படண்டாவதா இல்லையா? நல்லா பாதுகாப்பேங்கிறான். பாதுகாக்கப்படலை, இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அதே மாதிரி 17வது சூறாவில் 85 வசனத்தை பாருங்கள். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒமா ரூஹை பற்றி கேட்குறார்கள்னு வசனம். அதில் வரும்போது ஒமா ஊத்தீத்தும், நீங்கள் வழங்கப்படவில்லை, மினல் இல்மி, கல்வியில் உங்களுக்கு வழங்கப்படவில்லை, இல்லா கலீலன், கொஞ்சம் தான் உங்களுக்கு கல்வி தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு குரான் சொல்லுகிறது. இது குரானில் உஸ்மான் தொகுத்த குரானில் இப்படி தான் இருக்கிறது. நீங்களும் நானும் வாசித்திருக்கிற மனப்பாடம் செஞ்சுருக்கிற குரானில் இப்படி தான் இருக்கிறது. ஒமா ஊத்தீத்தும்ண்டு இந்த வசனத்தையே புகாரி 125 ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒமா ஊத்து மினல் இல்மி. அப்போ ஊத்தீத்தும், தும்ங்கிறது முன்னிலை, ஊத்தீத்தும்னா என்னது? நீங்கள்ங்கிற அர்த்தத்துக்கு வரக்கூடியது. ஊத்து என்று சொன்னால் படற்கை, அவர்கள்னு அர்த்தம். ஊத்தீத்தும் என்றால் நீங்கள் உங்களுக்கு வழங்கப்படவில்லைன்னு அர்த்தம். ஒமா ஊத்து என்று சொன்னால் அவர்களுக்கு வழங்கப்படவில்லைன்னு அர்த்தம். இந்த வசனத்தை அவர் எப்படி ஓதுறாருன்னா, அல்மஷ் என்பவர் ஓதுகிறாரு, ஒமா ஊத்து மினல் இல்மி இல்லா கலீலா காலல் அமஷு ஹாக்கதா ஃபி கிராத்தினா, எங்கள் கிராத்தில் இப்படி தான் இருக்குங்கிறார். உங்கள் கிராத்தில் எப்படி இருக்கும்? உஸ்மான் எழுதி வச்சு தந்துட்டு போயிருக்கிறார், அதன்படி தான் நீ கிராத்து ஓதனே. அதுக்கு மாற்றமாக இவர் ஓதிட்டு எங்கள் கிராத்தில் இருக்குன்னு சொல்கிறார். அதை ஒரு ஆதாரமாக எடுத்து காட்டுறாங்க இன்றைக்கி. அப்போ குரானில் இருக்கிறது ஒமா ஊத்து மினல் இல்மின்னு இருக்கிறது, ஒமா ஊத்தீத்தும் மினல் இல்மின்னு இருக்கிறது. அதை ஒமா ஊத்துன்னு பாருங்கள், அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். ஒமா ஊத்து இந்த சொல்லு தான் முக்கியமானது. ஒமா ஊத்தீத்தும் என்பதற்கு பதிலாக ஒமா ஊத்து என்று சொல்லி ஒருவர் வாசித்து விட்டு அவருக்கு தெரியுது ஊத்தீத்தும்னு தான் குரானில் இருக்குங்கிறது. இது எங்கள் கிராத்தில் இப்படி தான் இருக்குங்கிறார். அப்போ இது என்ன? இதுக்கு தான் கிராத்தா? அப்போ ஏன் இதை உஸ்மான் பதிவு செய்யலை? ஒமா ஊத்து மினல் இல்மிங்கிறத அது கீழே இப்படியும் ஓதலாம்னு குறிப்பிட்டு தந்திருப்பார்ல. அப்போ ஹாக்கதா ஃபி கிராத்தினாங்கிறார். ஆல்மஷங்கிற பெரிய அறிஞர் தான். இப்படி தான் நான் எங்கள் கிராத்து இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் ஓதிருக்காரு, காலமெல்லாம் ஓதிருக்காரு. அப்போ குரானில் எல்லாம் பாதுகாத்தாங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் ஊற்றித்துங்கிற ஊற்றுன்னு கூட மாற்றிக்கிறோம். இதெல்லாம் 7 கிராத், அதுக்கு பேர். விளங்காமல் என்ன செய்கிறாங்க, கிராத்தை பற்றி ஒரு அடிச்சோடு கூட தெரியாமல் பேசுகிறார்னு என்னை பற்றி பேசி தெரிகிறாங்க. அதே மாதிரி 18வது சூறாவில் 80வது வசனத்தை எடுத்துக்கிறோங்க. அந்த 18-80 வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அம்மல் குலாமும் கான அபவாகும் முமினேனி. அந்த மூசா ஹலீருடைய சம்பவம் வரும்ல, அந்த சம்பவத்தில் வருகிறது. ஒரு இளைஞனை என்ன செய்வார், கழுத்து நெரிச்சு கொன்றுவார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுவார். அம்மல் குலாமு, அந்த சிறுவன், அந்த இளைஞன் கான அபவாகும் முமினேனி, அந்த 2 பேருடைய பெற்றோர்கள் மூமின்களாக இருந்தார்கள். அந்த சிறுவனுடைய அந்த இளைஞனுடைய பெற்றோர்கள் மூமின்களாக இருந்தார்கள். அவங்களும் கெடுத்துருவான்ட்டு பயந்து தான் இதை செஞ்சேன்னு அவர் சொல்லுவார். இது 18-80 இருக்குது. அப்போ உங்கள் குரான், என் குரானு, உஸ்மானுடைய குரானு உலகம் முழுவதும் இஸ்தம்பூல்லையும் தாஷ்கண்ட்லையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிற மூலப்பிரதி. அதிலெல்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டால், அம்மல் குலாமு ஃபக்கான அபவாகு முமினைனி, இதுதான் பாதுகாக்கப்பட. உஸ்மான் எழுதின குரானில் இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த வாசகம்லாம் கவனிங்க. அம்மல் குலாமோ மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அம்மல் குலாமு ஃபக்கான அபவாகு முமினைனி, இதுதான் 18-80 இருக்குது. இந்த வசனத்தை எப்படி படிச்சிருக்காங்கன்னு கேட்டால், புகாரில் எத்தனை ஹதீஸ் இது அவர் படிக்கிறாரு, நம்பர் தவறு மிஸ் ஆயிடுச்சு. சரி, இந்த வாசகத்தை என்ன செய்கிறாருன்னா, அம்மல் குலாமு ஃபக்கான காஃபிரன்,
அம்மல் குலாமு ஃபகான காஃபிரன், இந்த வார்த்தை இந்த அம்மல் குலாமு ஃபகான காஃபிரன்ட்டு நான் ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய இந்த சொல்லு வந்து குரானில் இல்லை. இந்த அம்மல் குலாமு ஃபகான அபவாஹு முமினீன் ரெண்டு தான் குரானில் இருக்குது. இந்த அம்மல் குலாமுங்கிற மௌசு வைக்கிற இடமும் கான அபவாஹு முமினீன்ங்கிற இடமும் குரானில் இருக்கிறது. இந்த ரெண்டு சொல்லுக்கு நடுவில் ஃபகான காஃபிரன், ஃபகான காஃபிரன் ஒரு வார்த்தையே சொருவி இப்னு அப்பாஸ் ஓதுறாராம். இப்படி இப்னு அப்பாஸ் எப்படி ஓதினார்? இந்த வசனத்தை ஃபகான இப்னு அப்பாஸ் எக்கரோன்னு தான் வருவாருங்க. இப்னு அப்பாஸ் ஓதுவார், இந்த வசனத்தை ஓதுவார். ஓதும்போது அம்மல் குலாம் அந்த இந்த இளைஞன் வந்து ஃபகான காஃபிரன், காஃபிராக இருந்தான், அவன் காஃபிராக இருந்தான்னு குரானில் இல்லை. பாதுகாக்கப்பட்ட மூலப்பிரதியில் அம்மல் குலாமும் ஃபகான அபவாஹு முமினைனி, அவன் பெற்றோர்கள் முமின்களாக இருந்தான், இவன் காஃபிராக இருந்தான்ங்கிற கருத்து அதுக்குள்ளே இருக்குது. அந்த கருத்தை வந்து கிராத்தா ஓதுறார் அவர். அம்மல் குலாமு அந்த இளைஞன் வந்து காண காஃபிர், அவன் காஃபிராக இருந்தான், அவனுடைய பெற்றோர்கள் முமின்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி குரானில் வந்து இல்லாத ஒரு வார்த்தையை சொருவி அவர் ஓதுறார். இதுக்கு பேர் கிராத்தான். இதுதான் 7 கிராத். கிராத்துக்கு இப்போ பாடத்தில் சொல்லும்போது கிராத்துங்கிற பேரில் எழுதப்பட்ட புத்தகங்களில் பூராவுமே இதை எழுதிக்கிட்டு இது மார்க்கத்தில் உள்ளதுங்கிறாங்க. இதை எழுதி வச்சுட்டு கிராத்துன்னு எழுதிட்டு பாருங்கள் இந்த கிராத்து ஆதாரம். ஆனால் அல்ல பாதுகாக்கிறேன்னு சொன்னால் நீ பாதுகாக்காமல் சொல்கிற. பாதுகாத்து வந்து எழுத்தில் வேறு பாதுகாத்து 14 நூற்றாண்டு உன் கையில் புஸ்தகத்தை தந்துருக்கிறான், அதுக்கு மாற்றமாக இது இருக்குது, இது மாற்றமாக இருக்குன்னு சொல்ல உனக்கு துணியும் வரல. இப்னு அப்பாஸ் ஓதிட்டார்ல, அதுதான் மண்டையில் ஏறி இருக்கே தவிர என்ன ஓதலை. இது அல்லாஹ்வுடைய வேதம், இதை இறைவன் பாதுகாக்க பொறுப்பேற்று கொண்டான். பொறுப்பேற்று கொண்டதுக்கு ஏற்ப நினைஞ்சிட்டான், மனசுலையும் உள்ளங்கள்லையும் பாதுகாத்து வைத்தான். அதே மாதிரி எழுத்து வடிவமாகவும் அல்லாஹ் நினைஞ்சான் பாதுகாத்து வைத்து அந்த பிரதிகளை இன்றைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி அல்லாஹ் காப்பாற்றி தந்திருக்கிறான். உலகம் பூரா ஆச்சரியப்படுற எல்லா குரான்களையும் இப்படி தான் இருக்கிறது. அப்போ அந்த குரானில் இல்லாத ஒன்றை ஒருத்தர் சேர்த்து ஓதுனார்னு சொன்னால் இது பேர் கிராத்தா? அவர் தப்பாக வைத்தாண்டு ஒரு வரியில் சொல்லிட்டு போகிறதுக்கு பதிலாக புகவர் குரானை பற்றி பெரிய பெரிய சகாபாக்கள் கூட தப்பாக ஓதிருக்கிறார்கள்னு கருத்து, அவ்வளோதான் சொல்லலாம். இதில் இந்த ஹதீஸை பற்றி சொல்வதாக இருந்தால் என்ன செய்யலாம்? இப்னு அப்பாஸ் ஓதுனார்னா ஓதுனார், மனுஷன் தப்பாக ஓத மாட்டானா? அவர் தப்பாக ஓதிட்டாருப்பா, தப்பு ஓதிட்டார். நான் எதை வச்சு சொல்கிறேன்? நீனும் நானும் எதை குரான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமோ அதில் இது இல்லை. அதில் இல்லாத ஒன்றை நீங்கள் நான் குரான் எதை ஹஃபில் பண்ணுகிறோமோ அதில் இது இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை ஒருத்தர் ஓதுனாது என்னென்னு எடுத்துக்கிறேன்னு, அவர் ஓதுனதும் குரானில் உள்ளதுன்னு எடுத்துக்கொள்ளணுமா? குரானில் இல்லாத அவராக வந்து தவறுதலாக ஓதிட்டான்னு எடுத்துக்கொள்ளணுமா? இதுதான் கிராத்தான். 7 கிராத்துங்கிறாங்க. வேடிக்கையாக இருக்கு பாருங்க. அதே மாதிரி வந்து 6வது சூறாவில் 2வது 3வது வசனம், அந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது 7வது வசனம் 3வது வசனம், கபுர மக்குத்தன் இந்தல்லாஹி அந்த கூடும் ஆலா தஃபோலும், நீங்கள் செய்யாத ஒன்றை செய்வது தான் அல்லாஹ்விடத்தில் வந்து ரொம்ப செய்யாத ஒன்றை அல்லாஹ்வின் பேரில் சொல்வது தான் பாவத்திலே பெரிய பாவம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும். இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வசனம் இவ்வளவு தான். இந்த சொல்லோட இன்னும் ஒரு சொல்லை சேர்த்து ஒரு வசனமாக்கியிருக்கிறாங்க. இவ்வளோட இந்த வசனம் முடிஞ்சிருச்சு. அது நீங்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள். முஸ்லீமில் ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், லிம தக்குரோன் மாலா தஃபோலூன் இப்போ துக்குத்தபு பாருங்கள், இதெல்லாம் இல்லாது. இப்போ துக்குத்தபு ஷஹாதத்துன் ஃபி அனாக்கிக்கும் துசாலூன அன்ஹா யோமல் கியாமா, கியாமத்து நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக இவங்களாக தயாரித்த ஒரு வாசகத்தை இந்த வசனத்தோடு சேர்த்து ஓதியிருக்கிறார்கள். அப்போ குரானில் இருக்கிறது இந்த ஹைலைட் பண்ணி சிவப்பு கலரில் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டுறேன்ல, இது வந்து உலகத்தில் உள்ள எந்த பிரதியிலையும் இல்லை. அந்த வசனத்தோடு சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னா இதையும் ஓதியிருக்கிறார்கள். அப்போ இதை ஓதியிருக்கிறாருன்னு யார் ஓதுனா இதை ஓதியிருக்கிறாருன்னு கேட்டால், அபு மூசல் அஷாரி அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஓதுறார். அபு மூசல் அஷாரிங்கிற ஒரு பெரிய சகாபி தான். அவர் குரானில் என்ன இருக்குது அதை என்ன லிம தக்குலூன மாலா தஃபோலூன், ஏன் நீங்கள் செய்யாதை செஞ்சேன்னு சொல்கிறீங்க, உங்களுடைய நீங்கள் சொல்லு வந்து உங்களுடைய கழுத்திலே பதிவு செய்யப்படும், இதை பற்றி கியாமத்து நாளில் விசாரிக்கப்படுவீர்கள், இதுக்கு அர்த்தம். இதெல்லாம் குரானில் இல்லை. இந்த கருத்து நல்ல கருத்து தான், விசாரிக்க தான் படுவோம். சொல்லாதை வந்து செய்யாத செஞ்சோம்னு சொன்னோம்னா அதுக்கு கேள்வி இருக்கிறது, அது ரெக்கார்ட் ஆகும், அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் என்று இதனுடைய விளக்கமாக சொல்லலாம். குரானில் கிராத்தா ஓதிருக்கிறாரு. இப்போ துக்குத்தபு ஷஹாதத்தன் ஃபி அனாக்கிக்கும், உங்கள் கழுத்துக்களில் இது சாட்சியமாக ரெக்கார்டு செய்யப்படும். இப்போ துசோலூன் அன்ஹா யௌமல் கியாமா, கியாமத் நாளில் இதை பற்றி கேட்கப்படுவீர்கள்னு சொல்லி இந்த ஒரு வசனத்தை வந்து ஒரு வசனம் அளவுக்குள்ள வார்த்தைகளை இணைத்து ஓதியிருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். இது வந்து இது கிராத்தா, இது குரானில் இல்லாத சேர்த்ததா?
அப்போ அவர் அந்த வார்த்தையை வந்து விளக்கமாக சொல்லியிருப்பார். இவங்க கிராத்துன்னு போட்டு விட்டாங்க. அதுக்கு அந்த அர்த்தம் வரத்தானே செய், நீங்கள் செய்யாதை என் செய்தேன் என்று சொல்கிறீர்கள். இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு, அதெல்லாம் நல்லா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எழுதி வச்சுருக்கிறான், கேட்பான்னு சொல்லி ஒரு விளக்கத்துக்கு சேர்த்து சொல்லியிருப்பார். விளக்கத்துக்கு சொன்னதையெல்லாம் கொண்டது கிராத்து மாதிரி ஓதி விட்டாங்க. அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும் அறிஞர்கள் கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த கருத்து சரியாக தான் இருக்குது. அந்த 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 இந்த லிமத்தக்குன்னு மாலா தஃபலுன்னு இருக்குல்ல, இதனுடைய கருத்து வந்து சரிதான். இந்த சிகப்பு கலரில் உள்ள கருத்தை தான் அது சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்துக்கு விளக்கமாக இதை சொன்னார் என்று சொன்னீர்களே, ஆனால் அந்த விளக்கத்துக்கு பொருத்தமாக அது இருக்குது, நம்மளும் ஏற்றுக்கொள்வோம். அது என்ன கிராத்துன்னு சொல்லி இல்லாத ஒரு வசனத்தை ஓதிக்கிட்டு கிராத்துங்கிறப்ப இது ஏன் குரானில் இல்லை, பாதுகாக்கப்பட்ட குரான்லையும் இல்லை, இது ஏன் ஹாஃபிகள் மனப்பாடம் பண்ணுறது இல்லை? அப்போ இதுதான் ஏழு கிராத்துங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து 51வது சூறாவில் 58வது வசனத்தை எடுத்துக்கிறங்க. இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன். இது இந்த வசனம், சின்ன வசனம். இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், இது சின்ன வசனமா? இந்த வசனத்தை வந்து அறிஞர்கள் என்ன, இன்னல்லாஹ ஹுவன் இருக்குல்ல, இன்னி அனர் ரஸாக்கு, அல்லாஹு தான் ரிசுக் அளிப்பவன் அங்கே இருக்குது குரானில். இங்கே எப்படி இருக்குன்னா நான் தான் ரிசுக் அளிப்பவன் சொன்னதாக இருக்குது. அது எப்படி இருக்குது? இப்னு மசூத் சொல்கிறாரு, அக்ரானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு ஓதி காட்டினார்கள். எப்படி ஓதிட்டார்கள்? இன்னி அனர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு என்கிற வார்த்தையை இன்னி அனர் ரஸாக்குன்னு அப்படி தலையில் மாத்துறார். கருத்து ஒன்று தான், அல்லாத ரசுக்கு தரேன், அதில் மாற்றம் இல்லை. இதை ரசூலுல்லாஹ் எனக்கு ஓதி காட்டினார்னு இப்னு மசூத் அறிவிக்கிறார். அப்போ இப்னு மசூத் சொல்லி இப்படி அறிவித்திருப்பாரையானால் இதை வந்து உஸ்மான் பதிவு செஞ்சிருப்பார்ல, ஓ இப்படி தான் உங்களுக்கு ஓதி தந்தாரா, அதன்படி எழுதுப்பான்னு சொல்லியிருப்பார்ல. அப்போ இவர் ஏதோ அந்த இன்னல்லாஹு ரஸாக்கு என்கிறதை வந்து நினைஞ்சிட்டார்னா அந்த வசனத்தை கேட்டுட்டு இந்த படற்கையாக சொன்னதை தண்ணியில் இவராக மாற்றிக்கிட்டார், யாவோ குறைவாக மாற்றிட்டாருங்கிறது சரியான முடிவாக இருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்த உம்மத்தும் சொன்னதுக்கு மாற்றமாக ஒருவர் ஓதினார்னு சொன்னால் இவர்கிட்ட எது மிஸ்டேக் இருக்கிறது, இவர்கிட்ட ஏற்பட்ட ஒரு கவனக்குறைவு என்றதை எடுத்துக்கொள்ளணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தையும் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சூறா, உள்ளையிலி சூறா இருக்கு பாருங்கள். உள்ளையிலி இதா யகுஷா ஒன்னஹார் இதா தஜல்லா 92வது சூறாவில் 3வது வசனத்தை பாருங்கள். உள்ளையில் இதா யகுஷா ஒன்னஹார் இதா தஜல்லா ஒமா ஹலக்க தக்கர உள் உன்சா, ஒமா ஹலக்க தக்கர உள் உன்சான்னு இங்கே இருக்குது. நீங்கள் இப்படி தான் குரானில் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க. இந்த சூறாக்கள் அதிகமான பேர் மனப்பாடம் பண்ணி, சின்ன சூறா தானே, அதிகமான பேர் மனப்பாடம் பண்ணி தொழுகையில் ஓதுவீங்க. அதில் இவருக்கு ஒமா ஹலக்க தக்கர உள் உன்சா இருக்கா. இந்த விஷயத்தில் இது புகாரில் 3761 ஹதீஸை பாருங்கள். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதில் எப்படி ஓதிருக்கிறாங்கன்னு கேட்டால், இப்னு மசூத் ஓதுறார், வல்லேலி இதா யகஷா ஒன்னஹாரி இதா தஜல்லா வத்தக்கரி உள் உன்சா ஒமா ஹலக்க தக்கர உள் உன்சான்னு குரானில் இருக்குது. அந்த வாசகத்துக்கு பதிலாக அவர் என்ன செய்கிறாருன்னா ஒமா ஹலக்கவை தூக்கி விட்டுட்டு வத்தக்கரி உள் உன்சா என்று ஓதினார். வல்லேலிங்கிற சூறா வந்து இப்படி தான் ஓதி விட்டு செய்கிறாருன்னா இப்படித்தான் ரசூலுல்லாஹ் எனக்கு ஓதி காட்டினாருங்களோ அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் இவருக்கு இப்படி தான் ஓதி காட்டியிருப்பார்கள்னா அப்படியே உஸ்மான் பதிவு செய்யலை. இது ஒட்டுமொத்த உம்மத்தும் சொன்னதுக்கு மாற்றமாக இவர் சொல்கிறாரு. அதனால இதில் எரிக்க சொன்னார் உஸ்மானு. ஆளாளுக்கு எழுதி வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் எரிச்சு கொடுங்கன்னாரா இல்லையா? அப்போ ஒமா கலக்க தக்கர ஒளி உன்சாங்கிறது வந்து குரானில் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்ட குரானில். இவர் அதுக்கு மாற்றமாக ஓதுனார்னா என்னென்று அந்த அறிஞர்கள் எப்படி எப்படி உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்? தப்பாக ஓதிட்டார் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கிராத்துங்கிறாங்க. ஒரே ஒருத்தர் இப்படி ஓதுனா கிராத் ஆயிரும். அது அல்லாஹ்வுடைய வசனத்தில் நினச்ச ஒரு ஆள் நினச்ச வார்த்தையை சேர்த்துப்பட்டு இது ஒரு கிராத்துன்றலாமா? ஒருவருடைய மனப்பாடம் செய்கிறதை விட ஒட்டுமொத்த உம்மத்து மனப்பாடம் பண்ண தப்பாப்ப. அப்போ இவமா இப்படின்னு என்ன செய்கிறது இது இருக்கிறது. அதுக்கடுத்தது வந்து பாருங்க, உலா தக்கூல் லிமன், இது 494 வசனத்தை எடுங்க. லிமன் அல்கா இலைக்கும் சலமை, சரணாகதி. சலம்னா சரணாகதி. யார் உங்கள்கிட்ட சரணாகதி அடைந்து விடுகிறாரோ அவர் வந்து நீ மூமின் கிடையாது என்று சொல்லாதே. உலா தக்கூல் லிமன் அல்கா இலைக்கும் சலமை லஸ்த மூமின் சலமை என்று இருக்கிறது. இந்த சலமை என்ற 494 இருக்கிறது. இந்த சலமை என்பதை 4591 புகாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, லிமான் அல்கா இலைக்கும் சலாமேண்டு வாதுறார். சலமை என்று குரானில் இருக்குது. நீங்கள் வச்சுக்கிற குரானில், நான் வச்சுக்கிற குரானில், உலகம் போல இருக்கிற குரானில் 14 நூற்றாண்டாக ஓதப்பட்ட குரானில் என்ன இருக்குது? லிமன் அல்கா இலைக்கும் சலமை என்று இருக்கிறது. இவர் சலாமேண்டு இப்னு அப்பாஸ் ஓதினார். அப்போ அறிவாளி என்ன முடிவு எடுக்கணும்? சலம் என்பதை சலாம்னு தப்பை வழங்கி ஓதிட்டார் இப்னு அப்பாஸ். மனித தவறுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய வேதத்தை மாற்ற பார்க்குறாங்க. இதுவும் ஓதலாங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ஓதிவிட்டார்ல, அப்புறம் ஒரு ஆள் ஓதுனா குரான் ஆயிருமா?
ஒட்டுமொத்த உம்மத்தை அங்கீகரித்தது தான் குரான். அப்போ சலம் என்பது சலாம் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் படிச்சிருக்கிறாரு. அது ஒரு கிராத்து இருந்தவருங்க கரா இப்னு அப்பாஸ் சலாம். இப்னு அப்பாஸ் வந்து சலாம் என்று தான் ஓதியிருக்கிறாரு. குரானே அப்படி தான் ஓதியிருக்கிறார், விளக்கம் கொடுக்கல. அப்போ லிமன் அல்கா இலைக்கும் சலம என்று குரானில் இருக்கிறது, லிமன் அல்கா இலைக்கும் சலாம என்று அவர் படித்திருக்கிறார். அப்போ குரானில் எதுக்கு நிறைய எடுத்து காட்டுறேன்னு கேட்டால் உங்களுக்கு ஆழமாக பதிகிறதுக்காக தான். அதே மாதிரி வந்து ஹத்தா இதா ஃபுஸ்ஸிக 34 32 வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹத்தா இதா ஃபுஸ்ஸிக அன் குலூபிஹிம், இந்த ஃபுஸ்ஸிகங்கிற ஒரு சொல்லு வருகிறது. இந்த வார்த்தையை வந்து புகாரில் எடுத்து பார்த்தீங்கன்னா 4701 என்னென்னு வரும்னு கேட்டால், அந்த ஃபுஸ்ஸிக ரேக்கு பதிலாக ஜேக்கு பதிலாக ரேயை போட்டு ஃபுர்ரிக அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க, ஓதியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒய்ய கிராத்துனா இப்படி தான் எங்கள் கிராத்துன்னு வர இருக்குது. ஃபுர்ரிகன்னு ஓதுறாரு. ஃபுர்ரிகான்னு சொல்லி என்ன செய்கிறார், அந்த இடத்த ஃபுஸ்ஸிகா என்று ஒரு சொல்ல வந்து ஜேங்கிறத ரேயா மாற்றி என்ன செய்கிறாரு, ஃபுர்ரிகான்னு ஓதி விட்டு ஒய்ய கிராத்துனா இதான் நம்ம கிராத்துங்கிறார். குரானில் இல்லாதபடி ஓதுறாரு. ஓதிவிட்டு எங்கே கிராத்த இவங்க என்ன செய்கிறாங்க, 7 கிராத்து இருக்குல்ல, அதனால இதுவும் சேர்ந்தான். அவள் குரானில் விளையாடுறதெல்லாம் கிராத்துக்கும் வச்சுருக்காங்க. குரானில் வந்து கூட சொன்னது தப்பாக சொல்லிவிட்டான்னு போவியா, குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம்மளே குரான் மனப்பாடம் பண்ண குரானே தப்பாக சில நேரத்தில் ஓத மாட்டோமா? அந்த மாதிரியான ஒரு மனித தவறுகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, சட்டத்தில் கொண்டாந்து ஆக்க பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து 32:17 வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், குர்ரத்து ஆயுனின்னு வரும். இந்த குர்ரத்து ஆயுனின் 37:11 எடுத்துக்கிட்டிங்கன்னா, மின் குர்ரத்தி ஆயுனின், குர்ரத்துங்கிறது வந்து கண் குளிர்ச்சின்னு அர்த்தம். மின் குர்ரத்தி ஒருமையாக இருக்குது. இந்த குர்ரத்துங்கிறதுக்கு பன்மை வந்து குர்ராத் அலிஃபு போட்டு எழுதுவாங்க. மின் குர்ரா அலிஃபு போட்டு எழுதுனா இந்த குண்டு தே இருக்குல்ல, அந்த தேய்க்கு பதிலாக நீண்ட நீளமான தேயை போடணும். அப்போ மின் குர்ரத்தி என்கிறத பன்மையாக மாற்றினோம்னா மின் குர்ராத்தின்னு வரும். ஆனால் குரானில் குர்ரத்து தான் இருக்கிறது. 32:17 உங்கள் கையில் இருக்கிற குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா மின் குர்ரத்தி ஐநொன்று இருக்கும். ஆனால் புகார் 4880 வசனத்தை எடுத்து ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் குர்ராத்தி ஆய்வு நின்று என்ன செய்கிறாரு, கர அபு ஹுரைரா ஓதினார் குர்ராத்தி ஆயுனின். இவர் எப்படி ஓதுவார், குர்ராத்தி ஆயுனின் குர்ரத்தி தான் இருக்கேன், குர்ராத்தினி பன்மையாக மாற்றினார். குர்ரத்து ஆயுனின் அந்த அலிஃபும் கிடையாது, உருண்டையாக தேய் இருக்குது, நீட்ட தேய் இதில் இருக்குது. அப்போ குர்ராத்தி ஆயுனின் என்றவர் ஓதியிருக்கிறார். அப்போ குரானில் வந்து குர்ரத்துன்னு இருக்குது, குர்ராத்துன்னு மாற்றிருக்காரு. யார் இதை சொன்னால், கர அபு ஹுரைரா ஓதினாராம். அப்போ நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி ஹதீஸ்க்கு என்ன நீங்கள் அர்த்தம் செய்யணும், என்னென்னு புரியணும். குர்ரத்துங்கிறது குர்ராத்து மனப்பாடம் தப்பாக மனப்பாடம் பண்ணிட்டாரு. ஒரு மனுஷன் தப்பாக மனப்பாடம் பண்ணலாம்ல, 10 இடத்த தப்பாக மனப்பாடம் பண்ணலாம்ல, அப்படிங்கிற இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இது ஒரு கிராத்துங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தில் விளையாடுறதுக்கு பேர் என்னது, மறதியாக சொன்னதை எல்லாம் ஒரு கிராத் மாதிரி ஆக்குறாங்க. அதே மாதிரி 36 38 வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஒஷம்சு தஜ்ரீ லி முஸ்தகரின் லஹா, யாசீனில் வரக்கூடிய நீங்களாம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஒஷம்சு தஜ்ரீ லி முஸ்தகரின் லஹா, லி முஸ்தகரின் லஹாங்கிறத என்ன செய்யணும்னா இதை வார்த்தை அப்படி உல்ட்டா பண்ணி 7424 புகாரி ஹதீஸில் என்ன வருதுன்னா, தாலிக்க முஸ்தகருன் லஹான்னு அதை படிக்கிறார். ஒஷம்சு தஜ்ரீ லி முஸ்தகரின் லஹாங்கிறதுக்கு பதிலாக தாலிக்க முஸ்தகருன் லஹான்னு படிக்கிறாரு. ஃபி கிராத்தி அப்துல்லா பின் மசூதுடைய கிராத்தில் வந்து இப்படி இருக்குது. அப்போ அப்துல்லா பின் மசூத் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தாலிக்க முஸ்தகருன் லஹான்னு படிக்கிறாரு. இப்படி ஒரு சொல்லு குரானில் இல்லை. உஸ்மான் பாதுகாத்த ஏட்டில் இல்லை, மனப்பாடம் பண்ண ஏட்டில் இல்லை, உலகம்புறம் அச்சிடப்படுற பிரதியில் இல்லை. ஆனால் அவர் பிழையாக ஓதிவிட்டார்னு இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. சஹாபி அல்லாஹ்வுடைய வேதத்தில் பிழை வரலாம், சஹாபிட்ட வருமா? மண்டையில் ஏற்றியாச்சு. அப்படி சஹாபி ஓதிட்டார்ல, அவர் பிழையாக சொல்லுவாரா? அல்லாஹ் பிழையாக சொல்லுவான், அது பிரச்சனை இல்லை. சஹாபி தான் பிழையாக சொல்ல மாட்டார். அப்படி ஏறி மண்டையில் ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த அதே சஹாபி கூட்டம் பூராமல் சஹாபி பின்பற்றணுங்கிற மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு என்ன மாதிரில அவங்க சொன்னாலும் அதையெல்லாம் குரான் ஆக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. இப்படி தான் எழுதி வச்ச ஏடுகள்லாம் அப்படி தான் இருக்குது. கிராத்துங்கிற பேரில் எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரானுக்கு எதிரான அம்புட்டு வேலைகளையும் கிராத்து வகையில் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி இந்த தப்பத்தியதை அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்கிறா தானே, தப்பத்தியதை அபிலகபின் ஓ தப்ப இப்படி தானே குரானில் இருக்கிறது. ஓ தப்ப என்கிறத ஓ கது தப்ப கதுன்னு போட்டு படிச்சிருக்கிறாங்க சில ஆட்கள். தப்பத்தியதை அபிலகபின் ஓ கது தப்ப இருக்கிறது ஓ தப்ப. அது முஸ்லீமில் பாருங்கள் எப்படி இருக்குது, யார் படிச்சிருக்காருன்னு கேட்டால் அமர் இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இந்த சூறா இறங்குனுச்சு. தப்பத்தியதா அபிலஹபின் ஒ கது தப்ப
தப்பத் எதா அபிலஹபின் உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவில் சொல்கிறேன். தப்பத் எதா அபிலஹபின் ஓ தப்ப என்று குரானில் இருக்கிற அந்த பாதுகாக்கப்பட்ட குரானில் இருக்கிறது, உலகம் பூரா குரானில் இருக்கிறது, மனப்பாடம் பண்ண குரானில் இருக்கிறது, நீங்களும் நான் தெரிஞ்ச குரானில் இதான் இருக்குது. இவர் கது தப்பன்னு அவரும் ஓதிருக்கிறாரு. இதே மாதிரி தான் அமஸும் ஓதுறாரு. அவரை பின்பற்றி என்ன செய்கிறாரு, அமஸ் என்பவரும் இப்படி தான் ஓதிருக்கிறாரு. அப்போ உஸ்மான் எழுதி வச்ச ஏட்டுக்கெலாம் மதிப்பு கிடையாது. அந்த பாதுகாக்கப்பட்ட ஏற்றுக்கு ஓரங்கட்டு இப்னு அப்பாஸ் ஓதிட்டார், இப்படியே இருந்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நல்லா தெரிகிறது. குரான் கிராத்துங்கிற பேரில் விளையாடி இருக்கிறார்கள்னு செய்து அது வழங்குறது. அதே மாதிரி 18வது சூறாவில் 77வது வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, லவ் சேர்த்த லத்த ஹதுத்தன்னு இருக்குல்ல, நீ நாடினால் அவர்கள்ட்ட இதுக்கு கூலி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு அந்த மூசா நபி சொல்லுவார் இந்த ஹலிருங்கிறவர்கிட்ட. 18வது சூறாவில் 77வது வசனம். இந்த லத்த ஹதுத்த என்கிற வார்த்தையை இந்த அலிஃபைலாம் எடுத்துகிட்டு லத்த ஹிதுத்தன்னு படிச்சிருக்கிறாங்க. லத்த ஹதுத்தங்கிறத லத்த ஹிதுத்த என்று உபயிபுனு காப், அவர் பெரிய காரி தான், அவர் ஓதினாராம். இப்படி லத்த ஹிதுத்த அலைஹி லத்த ஹிதுத்த என்று ஓதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் இதை நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. அப்போ அதே மாதிரி 2வது சூறாவில் 238வது வசனத்தை எடுங்க. ஹாஃபிது அல செலவாத்தி ஓ சலாத்தில் உஸ்தா, தொழுகைகளையும் நடுத்தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது. இந்த நடுத்தொழுகை என்னென்னா அசர் என்று ரசூலில் விளக்கம் கொடுத்துட்டாங்க, அது ஓகே. அந்த விளக்கத்தை குரானில் சேர்த்து ஓதுறாங்க. எப்படி ஹாஃபிது அல செலவாத்தி ஓ சலாத்தில் உஸ்தா ஓ சலாத்தில் அசரி, எப்படி வராங்க ஓ சலாத்தில் அசரி, நடுத்தொழுகையும் அசர் தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள் என்று என்ன செய்கிறாங்க. அதாவது இந்த வசனத்தை அதாவது அபு யூனுஸுங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா, ஆயிஷா நாய்கிட்ட முன்னாடி ஓதிட்டு வர்றார் இந்த வசனத்தை. ஹாஃபிது அல செலவாத்தி ஓ சலாத்தில் உஸ்தான்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். நிறுத்து, ஓ சலாத்தில் சேர்த்து ஓது அப்படிங்கிறாங்க. யார்? ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னா, ஒசலா ஹாஃபிது அல செலவாத்தி ஓ சலாத்தில் உஸ்தா ஓ சலாத்தில் ஃபலம்மா பலகுத்துகா ஆதன் துகா, அந்த இடம் வந்த பிறகு நான் ஆயிஷாட்ட அறிவித்தேன். அம்லத்து அலைய, அவர்கள் எனக்கு திருத்தி கொடுத்தார்கள். எப்படி திருத்தினாங்க? ஹாஃபிது அல செலவாத்தி ஓ சலாத்தில் உஸ்தா ஓ சலாத்தில் அசரி. இதை குரானில் இல்லாத ஒரு சொல்லையும் சேர்த்து ஓத சொல்லிவிட்டு ஆயிஷா சொல்கிறாங்க, சமீத்துகாம் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை ரசூல்லா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ரசூல்லா பிள்ளை போட்டு விட்டாங்க சலாத்தில் சேர்ந்து. அவங்க எதோ கவனக்குறைவாக ரசூல்லா நடுத்தொழுகை என்பது அசர் தொழுகை தான் விளக்கம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த விளக்கத்தை என்ன செய்கிறாங்கன்னா வசனம்னு விளங்கி கொண்டு ஓதிட்டாங்கன்னு சாதாரண மனுஷனுக்கு புரிகிறது. ஆனால் இந்த கிராத்துக்கு இருக்க கூட்டங்களுக்கு என்ன செய்யலை, 7 கிராத்து கூட்டத்துக்கு புரியலை. இப்படியும் குரானில் இருக்குங்கிறேன். இப்படி இருந்தால் இப்போ குரானில் என்னடா பாதுகாத்தங்க, அல்ல பாதுகாத்தங்கிறதுக்கு என்ன பார்த்தோம், அல்லாவோட பாதுகாத்தன்னு சொல்கிறான், அதுக்கே மீனிங் இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி முசன்னஃப் அப்துர் ரஸாக்லையும் இந்த விஷயம் இருக்குது. அதே மாதிரி 36வது சூறாவில் 70 யாசினில் தான் தல்லல்னா லஹும் மின்ஹா ரக்கூபுகும் இருக்குது. ரக்கூபுகும் இருக்குது. இந்த ரக்கூபுகும்ங்கிறதுக்கு பதிலாக என்ன படிக்கிறாங்கன்னா, ரக்கூபத்துகும்னு தேயை சேர்த்து படிக்கிறாங்க. மின்ஹா ரக்கூபுகும்னு குரானில் இருக்கிறது. ஆயிஷாவுடைய முஸ்ஹஃபில் எப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னு கேட்டால், இப்போ மின்ஹா ரக்கூபத்துகும் என்று அவங்க எழுதி வச்சுருக்கிறேன், நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஹிஷாம் உருவா சொல்கிறார், ஆயிஷாவுடைய முஸ்ஹஃபில் அப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி அல்லாஹ் நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கன்ற ஒரு ஆயத்தை திருப்பி சொல்லுவாங்கள்ல, அந்த ஆயத்து 33 56வது வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வசனத்தை எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் யாய் உள்ளது நாமனும் சொல்லு அலைஹி சல்லிமு தஸ்லீமா, நீங்கள் ரசூலுல்லாஹுக்கு செலவாத்து சொல்லுங்கள். வலல்லதீன யஸிலூன அஸ்ஸுஃபூஃபல் உலா, தொழுகையில் முதல் வரிசையில் சேர்ந்து கொண்டார்களே அவர்கள் மீதும் செலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு அந்த வசனம் சேர்த்து ஓதுறாங்க. யாய் உள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே சல்லு அலைஹி சல்லிமு தஸ்லீமாவோட குரான் முடிஞ்சிருச்சு. அதோடு அந்த ஹைலைட் பண்ணி காட்டிருக்கிற அந்த நீண்ட வாசகத்தை சேர்க்குறாங்க குரானில். எப்படி? வலல்லதீன யஸிலூன சுஃபுஃபல் ஊலா, முதல் வரிசையில் சேர்ந்து கொண்ட மக்களுக்கு நீங்கள் ரசூலுல்லாஹுக்கும் செலவாத்து சொல்லுங்கள். முதல் செஃபில் நிற்கிறாங்களே எப்போ பார்த்தாலும் அவங்களுக்காக நீங்கள் செலவாத்து துவா செய்யுங்க என்று இந்த வசனம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி வசனம் இல்லை, குரானில் இல்லாத ஒன்றை தான் குரானாக நெஞ்சிருக்கிறாங்க, ஓதியிருக்கிறாங்க. ஆனால் ஆயிஷா நாயுடைய கிராத்தில் இப்படி தான் இருந்திருக்கு. அப்போ இது நல்லா விளங்கிக்கிறேன்னு 7 கிராத்துங்கிற பேரில் விட்டு அடித்து விளையாடி இருக்கிறார்கள். இந்த 7 கிராத்தை வச்சு தான் குரானுக்கு எதிரான கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இந்த 7 கிராத் இதெல்லாம் எடுத்து கேள்வி அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்க முன்னாடியே நமக்கு தெரியுது அது இதெல்லாம் வச்சு தான் என்ன குரான் பாதுகாக்கப்பட்டுச்சு, எங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கு, இவர் அப்படி செஞ்சார், அவர் இப்படி செஞ்சார், இப்படி செஞ்சாருங்கிறீங்க, எங்களை போட்டு கூட சொல்கிறீங்கன்னு நம்ம கேட்குறான்.
அந்த அளவுக்கு ஒரு மூளையற்றவர்களாக, கிராத்து சம்பந்தமாக அறிவும் இல்லை, மூளையும் இல்லை, அல்லாஹ்வுடைய வேதம்னா என்னன்னு தெரியலை, அல்லாஹ்வுடைய இதை பாதுகாக்கிறான் என்பது அர்த்தம் தெரியலை, பாதுகாத்த குரானை எழுதி எழுதி ஒரு ரெக்கார்டாக வந்துகிட்டு இருக்கும்போது அதில் போய் எவனா சேர்ப்பானா? ஒரு செவி வழியாக மட்டும் இருந்தால் கூட சேர்த்துறதுக்கு ஒரு நியாயம் இருக்குங்க. எல்லார் கையிலையும் பேப்பர் கொடுத்தாச்சு. குரான் வந்து அன்னைக்கு ஒரு பிரதியாக இருந்துச்சு. அப்படி காலஞ்சலச்சரில் எல்லாருக்கும் ஒரு வீட்டுக்கு 10 குரான் 5 குரான்ற அளவுக்கு என்ன அனைத்து பேருக்குமே குரான் வைத்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ குரான் இப்படி சேர்ந்து ரெக்கார்டு மூலமாக சேர்ந்து இருக்கும் பொழுது அதில் இல்லாததையெல்லாம் சில பேர் சேர்த்து ஓதுனார்கள்னா அதை அறிவாளி எப்படி வழங்கி கொள்ளணும்? இல்லாததை ஓதிவிட்டார். நீங்கள் வந்து இந்த எவன்கிட்ட கிறிஸ்தவரை விவாதனை குரான் மூலப்பெருத்தன் தருக்கடா, இதில் உள்ளதை பேசுகிறான்னு நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் மனித பிழைகள். மனிதர்கள் தவறாக ஓதுவார்கள். நானே மனப்பாடம் பண்ணதுக்கு மாற்றமாக எத்தனை வசனங்களை ஓதி பயானில் சொல்லும்போது வந்துடும் வாயில். அப்புறமா தான் இது இப்படி இருக்குது, இந்த வாசம் நம்ம இப்படி சொல்லிட்டோமேன்னு நினைப்போம். இது மனித பிழைகள் குரானில் என்ன செய்யும் வரும். அந்த மாதிரி இதை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இந்த ஆளுக்கு வந்து கிராத்து 7 வகை போட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இப்படியும் ஓதலாம் அப்படியும் ஓதலாம் இப்படியும் ஓதலாம்னு சொல்லி எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஆக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் மூளைகளை இருக்க சிந்திச்சாங்களா? பெரிய அறிஞர் கோவம் வருது அவங்க மேலாம், சரியான ஆத்திரம் வருது. பெரிய அறிஞர்கள்ங்கிற ஆளுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இதை 7 கிராத்துங்கிற பேரில் விளையாடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 7 கிராத்துங்கிறாலாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், கொஞ்சம் ராகமாக சில பேர் ஓதிட்டு தெரிஞ்சாங்க. சில ஆளுக்கு ராகமாக ஓதுறான்னு நம்மளும் அப்படி தானே விரும்புகிறோம். இமாமத்து போட்டால் கூட என்ன செய்யணும், நல்லா இனிமையாக ஓதுறாருன்னு பார்க்கணும். இனிமையாக ஓதுறாள்னு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் உண்டாயிரும். ஏன்னா இஸ்லாத்தில் ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் கச்சேரிலாம் கிடையாது. கொஞ்சம் அதுக்கு இனிமையாக ரசிக்கிறாருன்னா குரானை தான் ரசிக்க முடியும். அப்போ குரான் நல்ல அழகாக ஓதுனாங்கன்னு நினச்சிவாங்க. அதை கேட்க போக நம்ம பாட்டு கேட்க மாட்டோம், வேறு ஒன்றும் கேட்க மாட்டாது. அப்போ அந்த குரானை நல்ல இனிமையான குரலில் ஓதக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமும் உண்டாயிரும். அவர் முன்ன பின்ன ஓதுனாலும் அது கிராத் ஆகி போயிடும். குரானில் உள்ளதுக்கு மாற்றமாக கூட என்ன செய்வார், அவருடைய கவனக்குறைவில் என்னத்தையே ஓதிட்டார்னு வைங்களேன். இவர்களுக்கு பேர் தான் காரிகள்ங்கிறவங்க. காரிகள்னு சொன்னால் இந்த காரிகள்னு சொல்லக்கூடிய யாருமே பெரிய ஆய்வாளர் கிடையாது, ஸ்காலர் கிடையாது, மார்க்க சம்பந்தமான சம்பந்தமான விஷயங்களை எழுதிய நூல் ஆசிரியர்கள் கிடையாது. நல்ல குரல் வளம் மிக்கவர்கள் மட்டும்தான் அவங்க ஓத தெரியும். நல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்கிறத ஒருத்தர் ஓதும்போது ரசிப்போம், ஒருத்தர் ஓதும்போது அவ்வளோ ரசிக்க மாட்டோம். அது காரணம் அவர் அந்த குரல் இனிமை தான் காரணம். அந்த மாதிரி சில ஆட்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள தான் 7 காரிகள். இந்த 7 காரணம் யார் இப்போ இவங்கெல்லாம் மார்க்கத்துக்கு ஆற்றிய தொன்று என்ன? நல்லா ஓதுவாங்க. ஓதுவதற்கு ரசிகர் கூட்டம். அந்த ரசிகர் கூட்டங்கள் தான் என்ன 7 கிராத்து 7 காரிகள் உண்டாகும். அது யார்? அந்த பேர் நாஃபின்னு ஒரு ஆள் இருந்தார். நாஃபி யாருன்னு கேட்டால் 169 மூத்தானவர். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு 169 ஹிஜ்ரி 169 மரணித்தவர் நாஃபி. இவர் ஒரு காரியம். அது மாதிரி அப்துல்லா இப்னு கசீர் இவர் 120. ஒவ்வொருத்தருக்கும் வருஷமே போட்டிருக்க, நீங்களே பார்த்துக்கிறங்க. அப்துல்லா இப்னு கசீருங்கிறவர் 120 மூத்தா போனவர். ஆசிம் இப்னு இவர் ஒரு காரி. ஆசிம் இப்னு அபின் நுஜூத் என்பவர் 127 மூத்தா. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 169 வருஷத்துக்கு பிறகு, 120 வருஷத்துக்கு பிறகு, 127 வருஷத்துக்கு குரானத்துக்கு பிடிக்க வர்றாங்களா இவங்க. அப்போ 169 வருஷமாக ஒருத்தன் ஓத தெரியாமல் வந்தானா? குரான் பாதுகாக்கப்பட மாதிரி இவங்க தான் நிப்பாட்ட வந்தாங்களா? அப்போ 127 ஒருத்தவங்ககிட்ட குரான் இப்படி தாங்கிறாரு. அப்புறம் அலி இப்னு ஹம்சா அல் கசாயி 189 உள்ளவர், மரணித்தவர். அபு அம்ரு இப்னு லாலா 154 உள்ளவர். அப்துல்லா இப்னு ஆமீர் யஹ்சபி அவர் 121 பிறந்தவர், மரணம் கிடைக்கல. 21 பிறந்தார்னு சொன்னால் ஒரு 80 வருஷம் வாழ்ந்தார். 101 இறந்துருப்பார். ஹம்சா பின் ஹபீப் ஜையாத் இவர் 156 உள்ளவர். இந்த 7 பேரை தான் என்ன செய்கிறாங்க, 7 காரிங்கிறாங்க. இந்த 7 காரிகளுடைய காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி 100க்கு கீழ் 100க்கு அப்புறம் தான் வருது. 120 169 158. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 120 வருஷத்துக்கு பிறகு வந்த ஆட்கள் வந்துக்கிட்டு நல்லா ஓதுனாங்கள்ல. அவரோர் ஓதும்போது இவர் ஓதுனுக்கு மாற்றமாக அவர் ஓதுனார்னு வைங்களேன். அப்போ என்ன செய்வாங்க, என்னடா 2 ஊரில் ஒரு யாருப்பா சரி புஸ்தகத்தை காட்டுறா, நீ என்ன செஞ்சுருக்கணும், சரியான மக்களாக இருந்தால் ஒரு காரி நல்லா அழகாக ஓதுறாரு, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நெல் உஸ்மானுடைய பிரதி எடு, இதில் என்ன மாதிரி இருக்குது, நீ என்ன வித்தியாசமாக ஓதுறான்னு மண்டையில் அடிக்கிறதுக்கு பதிலாக அவர் ஓதுனா அவருடைய கிராத்து அது, இவர் அதுக்கு மாற்றம் வேற ஒரு மாதிரி வருவார், இவர் கிராத்து இப்படின்னு சொல்லி அழகாக ஓதியவர்கள் எல்லாம் இதெல்லாம் வந்துக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓதிட்டார்களோ, டிஃப்ரெண்ட்டாக என்பதில் தப்பாக ஓதிவிட்டார்களோ அதெல்லாம் பேர் கிராத். ஏன்? இவங்களுக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னது, ரசிகர்கள் இருந்த காரணம் 7 கிராத்துங்கிற புறமா ரசிகர் கூட்டம், ரசிகர்களாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் பெரிய ஸ்காலர்களோ ஆய்வாளர்களோ மார்க்கத்தை இவர்கள்ட்ட ஒன்று கூட நீங்கள் அறிய முடியாது.
ஒரு புகார்ட்டு அறிகிற மாதிரி, ஒரு முஸ்லீம்கிட்ட அறிகிற மாதிரி, ஷாஃபி இமாம்கிட்ட அறிகிற மாதிரி, ஒரு அகமது இமாம்கிட்ட அறிகிற மாதிரி, ஒரு அவுசாயிட்ட அறிகிற மாதிரி, ஒரு சுபான சௌரிட்ட அறிகிற மாதிரி எல்லாம் இவங்கள்ட்ட எதாவது அறிய முடியும்? உங்களால் ஏதாவது இல்மு கிடைக்குமா? குரல் வளமிக்கவர்கள், குரல் வளமிக்கிறது என்பது பெரிய பெரிய இல்மா? அது ஒரு அறிவா? அறிவே கிடையாது. அது குரல் வளங்கிறது இயற்கையெல்லாம் கூட ஒரு தன்மை. அந்த குரல் வளத்தின் மூலமாக அந்த ஆடல் பாடல் இசையெல்லாம் இல்லாமல் மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா இவங்களுக்கு நல்லா ஊக்கத்தொகை கொடுத்து குரான் ஓதுதல் கிராத்துங்கிற வகை ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தி சபையை கூட்டி மக்களையெல்லாம் ரசிகர் பட்டத்தை உண்டாக்குவாங்க அந்த காலத்து மன்னர்கள். ஏன்னா குரான் ஒன்று தான் நம்மள்கிட்ட இருக்கிறது, ராகமாக படிப்பதற்கு இது ஒன்று தான் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இதுக்குன்னு ஒரு கூட்டங்கள் உண்டாகி போய் தான் 7 காரி 7 கிராத்துன்னு உண்டானது. இதில் பிரதானமாக சொல்லக்கூடிய யாருன்னு கேட்டால் வர்ஷுன்னு ஒரு ஆளை வர்ஷுடைய குரானு ஹப்ஸுடைய குரான்னு 2 இருக்குங்கிறாங்க. 2 இருக்குன்னு கிறுக்கு போயில சொல்லலை. இந்த சவுதி கூமுட்ட அரசாங்கத்திலேருந்து பெரிய பெரிய சல்லப்பு உள்ளமான்னு இருக்கிறாங்களே, இந்த மண்ணாங்கட்டிகள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சவுதியிலேயே வருஷ குரான்னு ஒரு குரானை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கானுவோ. ஹப்ஸு குரான் ஒன்று பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வருஷ குரானா ஹப்ஸு குரானா? யாரா அந்த வருஷு அப்படின்னு விவாதத்தில் கேட்டோம். இந்த வருஷங்கிற ஆள் யாருன்னா 197 உள்ளவர், நல்ல அரபு மொழியில் புலமை மிக்கவர், அரபு மொழி அறிவு நல்லா உள்ளவர். ஆனால் மார்க்கரிய இவருடைய நிலைமை என்னென்னு கேட்டால் பாருங்கள், இது இஸ்வேர் ஆலாமுன் நுபலாவில் இப்னாசீர் சொல்கிறாரு, கான சிக்கத்தன் ஃபில் ஹுரூஃபி, ஹுருஃபு எழுத்துகள் உச்சரிக்கிற விஷயத்தில் ரொம்ப நம்பகமானவராக இருந்தார். அம்மல் ஹதீஸு, ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஃபமா ராய்னாலஹு ஷையன், ஒரு ஹதீஸை கூட இவர் அறிவித்து நம்ம பார்க்கல. ஒரு வருஷம் பெரிய மார்க் அறிஞருங்கிற ஒரு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் லிஸ்ட்டு வரும்போது இவர் வரவே மாட்டார். யார் 197 உள்ளவரெலாம் அறிவிப்பாளர் லிஸ்ட்லாம் வருவாங்க. 197 உள்ளவராக இருந்தும் கூட ஃபமா ராய்னாலஹு ஷையன், அவர்கிட்ட ஒரு ஹதீஸையும் காணவில்லை. அப்போ மார்க் ஆய்வாளர்கள் குரல் வளம், குரல் ராகம் உள்ளவர், அவ்வளவுதான். அந்த ஆள் ரொம்ப இனிமையாக பயங்கர மொழி அறிவு நல்லா உள்ளவர், அந்த இலக்கண இலக்கியங்கள் படி கரெக்டாக பேசக்கூடிய ஒரு திறமை மிக்கவர், நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல குரல் வளம் மிக்கவர். ஆனால் ஹதீஸை பற்றி கோழி முட்டை பூஜ்ஜியம் இந்த மாதிரியாக இருந்தவர் தான் யார்? வருஷங்கிற ஒரு ஆள். அவர் குரானை ஓதுனார்னு சொன்னால் அது எந்த லட்சத்தில் இருக்கு, எதன் அடிப்படையில் ஓதுனார்? அவர் ஓதுனது எல்லாம் தனி புத்தகமாக்கி விட்டாங்க. அது நம்ம வச்சிருக்கிற அந்த குரானுக்கு மாற்றமாக இருக்கும். மாற்றம்னு தெரிஞ்சுக்கிட்டே சவுதியில் வருஷ குரான் வெளியிடுறானுவோ, வெளியிட்டு சில நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க அரசாங்க செலவுலையே. இது வருஷாச்சா. அடுத்து ஹப்ஸு குரான், ஹப்ஸுன்னு ஒரு ஆள், இவரும் ஏறக்குறைய அந்த காலத்தில் உள்ளவர் தான். ஹப்ஸ் இப்னு சுலைமான ஒரு பேர். அவர் எழுதின போது ஹப்ஸு கிராத்துமாங்க. இவர் 180 உள்ளவர். இவரை பற்றி அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹப்ஸ் இப்னு சுலைமான் இருக்குல்ல, இவரை பற்றி சொல்கிறாங்க. அகமது இப்னு ஹம்பல் சொல்கிறாரு, மத்ரூக்குல் ஹதீஸ், இவர் ஏதாவது ஹதீஸ் அறிவிச்சா ஏற்றுக்கிறாதீங்க, விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அகமது. அதே மாதிரி அகமது இப்னு ஹம்பல் சொல்லிட்டாங்களா. அதே மாதிரி இல்லை இப்னு மொயின் சொல்கிறாரு, லைசபி சிக்கத்தேன், இவர் நம்பிக்கையானால் கிடையாது. எவன் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அவர் தான் குரானுக்கு அத்தாரிட்டி. அவர் ஓதனபடி தான் நம்ம ஓதணுமா. உனக்கு ஹதீஸ் அறிவிக்கிறதுக்கே நம்பிக்கை இல்லைன்னு யாரை பற்றி சொல்லுவாங்க? முன்ன பின்ன சொல்லக்கூடிய ஆளை தான் சொல்லுவாங்க. லைசபி சிக்கத்தின், இவர் சிக்கத்தான நம்பிக்கையான ஆள் கிடையாதுங்கிறாங்க. அலி இப்னுல் மதீனி சொல்கிறாரு, லைஃபுல் ஹதீஸ், அவர் பலவீனமான ஹதீஸ் அறிவிக்கிறவர். தரக்துஹல் அம்தின், வேண்டுமென்று தான் இவரை நான் விட்டுவிட்டேன், இவரோட எந்த ஹதீஸும் நான் அறிவிப்பது கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு திறமை, ஒரு நல்லவர் யார்? இந்த வருஷங்கிற ஒரு ஆள், ஹப்ஸுங்கிற ஒரு ஆள். அதே மாதிரி இப்ராஹிம் பொண்ணு யாக்கூபு என்பவர் சொல்கிறாரு, கது ஃபரக மின் தஹ்ரின், பல காலம் இவரை விட்டு நாங்கள் ஒதுங்கி கொண்டோம் அப்படிங்கிறாரு. புகாரி சொல்கிறாரு, தரக்கூஹு, அறிஞர்கள்லாம் இவரை விட்டு விட்டார்கள். புகாரி என்ன செய்கிற, புகாரி யாரை விட்டு விட்டார்கள்னு சொல்கிறார்களோ அவர் தான் குரானுக்கு அத்தாடு, ஹதீஸுக்கே தகுதி இல்லை வந்த ஆள் அவர். ஹப்ஸுங்கிற ஒரு ஆள், ஹதீஸ் அறிவிக்க தகுதி இல்லாத ஆள். அவர் என்ன செய்ய, ஒட்டுமொத்த குரானே அவர் எப்படி ஓதுனார் அப்படி தான் ஓதணுமா. அது ஹப்ஸுக்கிறா தான். அவன் ஓதனோடு நான் ஏன்டா ஓதனேன், எனக்கு உஸ்மான் தொகுத்த குரான் என்கிட்ட இருக்கிறது, பாதுகாத்து இருக்குது, அதன்படி ஓதுன்னு சொல்லணும். அப்போ காலல் புகாரி தரக்கு கால முஸ்லீம் சொல்கிறார் மத்ரூக்குன், இவர் மத்ரூக் என்றார், பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அதே மாதிரி நசை சொல்கிறார், லைசபி சிக்கத்தின், நம்பிக்கையானவர் கிடையாது. உலா யுக்தபு ஹதீஸு, இவருடைய ஹதீஸை எழுதி கூட வைக்கக்கூடாது. இவராக ஹதீஸ் அறிவித்தார்னா எழுதி கூட வைக்கக்கூடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறார், நசை மத்ரூக்குன்னா பொய்யர் என்று சந்தேகப்பட்டவர்னு சொல்கிறார். அதே மாதிரி சாலிஹ் இப்னு முஹம்மது சொல்கிறாரு, லா யுக்தபு ஹதீஸு, இவருடைய ஹதீஸை எழுதி வைத்து கொள்ளக்கூடாது. அஹாதீஸு குல்லுஹா மனாக்கீர், இவர் அறிவிக்கிற எல்லா ஹதீஸிலும் முன்கர், நிராகரிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் அறிவித்திருக்கிறாரு, அஹாதீஸ பவாத்தில்,
பாத்திலான தப்பான நிறைய ஹதீஸில் அறிவித்திருக்கிறாரு. அபூசுரா சொல்கிறார் லைஃபுல் ஹதீஸ், இவர் ஹதீஸை ரொம்ப பலவீனமான ஆள் அப்படிங்கிறாரு. அபுஹாத்தம் சொல்கிறாரு லாயு துபு ஹதீஸுஹு, அவரோட ஹதீஸை எழுதி கொள்ளக்கூடாது. ஓஹோ லைஃபுல் ஹதீஸ், ஹதீஸில் பலவீனமானவர். லாயு சத்துக்கு அவரை உண்மைப்படுத்தவே கூடாது. ஓ மத்ருக்குல் ஹதீஸ், அவருடைய ஹதீஸெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு யூசுஃப் இப்னு ஹர்ராஸ் சொல்கிறாரு கதாபுன், இந்த ஹப்ஸுங்கிறவன் பெரும் பொய்யன், மத்ரூக்குன் பொய்யர் என்று சந்தேகப்பட்டவர், எலவுல் ஹதீஸ் ஹதீஸை இட்டுக்கட்டுற ஆள் இவர். ஹதீஸில் இட்டுக்கட்டுற ஆள் கிராத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்ட மாட்டாரா? ஹதீஸை இட்டுக்கட்டி ரசூல்லா இப்படி தான் ஓதினார்கள்னு சொல்லி விட்டு இட்டுக்கட்டுற ஆளாக தானே இருந்திருக்காரு. ஓதுனாலாம் குரானா அறிஞர்கள் அன்னைக்கு கூடி நிராகரிச்சிட்டாங்க. இவங்களுக்கு இருந்த குரல் வளத்தின் காரணமாக, இந்த மன்னர்கள்லாம் தூக்கி பிடிச்ச காரணத்தின் காரணமாக அவங்க ஓதுனதெல்லாம் கிராத் என்று வந்து விட்டது. ஆனால் அவங்கள பற்றி உள்ள நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் எலவுல் ஹதீஸ், ஹதீஸ் இட்டுக்கட்டக்கூடியவராக இருந்தார் ஹப்ஸ் என்பவர். ஹாக்கிம் சொல்கிறாரு ராஹிபுல் ஹதீஸ், இவர் ஹதீஸெல்லாம் மறந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி யார் சொல்கிறார், அபூபக்கர் ஐயா சொல்கிறாரு கான கத்தாபன், பெரும் பொய்யராக அவர் இருந்தார். ஆமத்து ஹதீஸி அம்மன் ரவானும் வயர் மஹூல் தென், இவர் அறிவித்த அம்புட்டு ஹதீஸுமே பாதுகாக்கப்பட்டது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இந்த ஹப்ஸு வருஷங்கிற பேரில் எல்லாம் இவங்கெல்லாம் யார்? ஒரு ஹதீஸை அறிவிக்காதவர்கள், ஹதீஸறி தகுதி இல்லாதவர்கள், பொய்யர்கள், இட்டுக்கற்றவர்கள்னு சொல்லக்கூடியவங்க தான் குர்ஆனுக்கு அத்தாரிட்டியா? ஒரு ஹதீஸ் அறிவித்தாலே இந்த ஆளுக்கு இடம் பெற்றாலும் தள்ளி விட்டுருவோம். ஒரு ஹதீஸ் அறிவிப்பில் ஹப்ஸு வந்துட்டாருன்னா ஹப்ஸா தூக்கி போடு, அவர் இட்டுக்கட்டுற ஒரு ஆள். அப்போ ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டோமா? குர்ஆனை இவங்க சொன்னால் ஏற்றுக்கிறோமா? இப்போ குர்ஆனை இவங்களை கீழே கொண்டு போட்டாயின்னு பாருங்க. இந்த ஆளுக்கு ஓதுனபடியே ஹப்ஸு கிராத்துன்னு அச்சிடுறாங்க குர்ஆனில். சவுதியில் இந்த மதீனா யூனிவர்சிட்டி மண்ணாங்கட்டிலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அவனை சவுதி ஆட்சியாளர் இருக்கா தெரியும். இந்த மண்ணாங்கட்டிகள்லாம் என்ன செய்கிறாங்க, ஹப்ஸு கிராத்துங்கிற பேரில் வந்துக்கிட்டு அவர் என்னத்தை ஓதுனாரோ அது மாதிரி ஆதாரம் கிடைக்கிது, அதன்படி குர்ஆனை மாற்றி அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். நல்ல வேலைக்கு நம்ம பகுதியெல்லாம் அது வரல. அவங்க குர்ஆனில் போய் இப்போ இலவசமாக தர்றாங்கல்ல, போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹப்ஸு கிராத் ஒரு குர்ஆன் தாங்க வருஷ தாங்கன்னு தருவாங்க. பார்த்தீங்கன்னா அது போதும் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதுக்கு. இவங்க ஓதுனதையெல்லாம் குர்ஆன் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் குர்ஆன் முதலைக்கு குர்ஆன்கிறது அல்லாஹ் பாதுகாத்தான். குர்ஆன்கிறது ரசூலுல்லாஹ் மூத்தா போன உடனேயே தாமதம் இல்லாமல் அபூபக்கர் அவர்களால் ஸைத் இப்னு சாபித் போன்ற அறிஞர்களை வைத்து அன்றைக்கே தொகுக்கப்பட்டு அன்றைக்கே தான் குர்ஆன் என்று ஆக்கப்பட்டு விட்டது. குர்ஆன் என்று முன்ன பின்ன எழுதி வச்ச ஆட்களுடைய தவறுகள்லாம் திருத்தப்பட்டு விட்டது. அனைவரும் ஒத்துக்கொண்ட விதமாக அது மாற்றி அமைக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது. அந்த பிரதியை வைத்து தான் ஏராளமான பிரதிகள் எடுக்கப்பட்டு வந்தது. அது உலகம் பூர்வம் பரப்பப்பட்டது. அந்த பிரதிகள் இன்றைக்கு வரைக்கும் பல பகுதிகளில் பாதுகாக்கப்பட்டு, இதுதான் குர்ஆன். அப்போ குர்ஆன் என்பது இதுக்கு மாற்றமாக வந்துக்கிட்டு எவனா ஓதுனான்னு சொன்னான்னா அவன் விளங்காமல் வேணும்னு விளையாடி இருக்கான், இல்லாட்டி விளங்காமல் ஓதிருக்கான்னு எடுத்துக்கொள்ளணுமே தவிர இதெல்லாம் கிராத் என்னென்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. விளங்காமல் இந்த கிராத் 7 கிராத்துங்கிட்ட பல அறிஞர்களை பார்த்தேன். இந்த இதில் கூட என்னுடைய தமிழாக்கத்தை பற்றி ஒருத்தர் ஆய்வு செஞ்சு என்ன செஞ்சுருப்பார், சவுதியில் யூனிவர்சிட்டியில் போய் கொடுத்துருப்பார், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. அதில் பற்றி என்னை பற்றி சொல்லும்போது இதுதான் புகாராக சொல்கிறாரு, 7 கிராத்தெல்லாம் மறிக்கிறாரு. அந்த கும்பிட்ட உட்காந்து என்ன செய்த அந்த அறிஞர் கிராத்தெல்லாம் மறுக்கிறார், அந்த கிராத்தை பற்றி ஞானம் இல்லை, போதுமான புரிதல் இல்லைன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதை உட்காந்து இலங்கையிலேருந்து ஒரு ஆள் முஜாஹித் ஒரு ஆள் போட்டு என்ன செய்கிறாரு, கிராத்தை பற்றி அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் இருக்கிறாரு. நம்ம கிராத்தை பற்றி அடிப்படை ஞானம் இல்லையா, கிராத்துனா என்னவா, குர்ஆனில் உள்ளதுக்கு மாற்றமாக இதெல்லாம் உளறி இருக்கிறார்கள், அதெல்லாம் ஏற்றுக்கிறணுமா, அதான் கிராத்தை பற்றிய ஞானம். எனக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றிய ஞானம் இருந்தால் போதும், வழங்குதா, அதை யாவத்தில் வச்சுக்கிறங்க.